தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒரு தொடர் பயணமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய பயணம் என்பது இலக்கியத்திற்கான பயணம் மட்டும் கிடையாது. இந்த சமூகத்தில் புரையோடு கிடக்கிற பிரச்சனைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையும் கடப்பாடோடுதான் நம்முடைய பயணத்தில் நாம் இணைத்து தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, அப்படி இன்றைக்கு நம்மோடு கதை சொல்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை தொமுசி அவருடைய கதை படபடப்பு என்கிற கதையை சொல்வதற்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை முனைவர் சாவண்ணா கிருத்திகா அவர்கள். நாம் பெரிதும் போற்றுகிற, மதிக்கிற, தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கரந்தை கலைக்கல்லூரியுடைய தமிழ் சங்கத்தினுடைய கல்லூரியில் உதவி பேராசிரியராக தமிழ் துறையில் பணியாற்றுகிறார்கள். அம்மா அவர்கள் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிறார்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டால், நேற்று அநேகமாக இதே நேரத்தில் தான் நம்மோடு அழைத்தார். அவர் நான் ஒரு கதை சொல்ல விரும்புறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அடுத்த நிமிடமே, ஏன்னா இன்றைய தேதியில் நமக்கு அந்த கதை சொல்வதற்கான கதை சொல்லி வேறு தேதியை மாற்றியும் கேட்டிருந்தார். அவரிடம் சொன்ன பிறகு, அம்மா நீங்க இன்னைக்கு கதை சொல்லுங்கம்மா, நாளைக்கு. ஐயா ஒரே நாள்லையா? இல்லையம்மா, நீங்கனால முடியும். அடுத்த நொடி சொன்னார், ஐயா சொல்றேங்க அப்படின்னாங்க. இதுதான் அர்ப்பணிப்பு. அதுபோல நம்முடைய கடந்த காலங்களிலும் நம்மோடு கதை சொல்லியாகவும் நாளும் ஒரு அதிகாரத்திலும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை. நமக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு ஆளுமைகளை அவர்கள் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள். கிருத்திகாமா பற்றி நம்ம உயர்வாகவே பார்க்கிறோம். அதே போல இந்த நிகழ்வுக்கும் தஞ்சை சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த கதை சொல்லிகளை இன்னமும் நம்மோடு தொடர்புள்ள வைக்க வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோளோடும், படபடப்பு என்கிற கதையை படபடப்பு இல்லாமல் சொல்ல வருமாறு முனைவர் சா கிருத்திகா அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நாளும் ஒரு இணைய கதையாக தொமுசி அவர்களுடைய கதைகளும் புதுமைப்பித்தன் அவர்களுடைய கதைகளும் தினமும் இங்கு ஒரு ஆளுமையோடு இங்கே பயணித்து வருகிறது. அந்த பயணிப்பில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது புதுமைப்பித்தனுடைய படபடப்பு என்ற சிறுகதை. அதற்கு முன்பு இந்த புதுமைப்பித்தன் அப்படின்றவரு எங்க அறிமுகம் ஆகிறார் அப்படின்னா, மணிக்கொடி காலத்துலதான். இந்த மணிக்கொடி காலம்தான் நமக்கு தமிழ் இலக்கியத்தில் நவீன போக்கை கொடுத்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நவீன போக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, மணிக்கொடி இதழ் அப்படின்றது ஒரு சீரிய குறிக்கோளோடு வாராவின் துணை கொண்டு செயல்பட்டு வருகிறது. அந்த சீரிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, 1 இலக்கிய கணம், 2 உலக இலக்கிய ரீதியான பல்வேறு தன்மைகளுடைய சேர்ப்பு. இதுதான் இந்த மணிக்கொடி இதழுடைய குறிக்கோள். இந்த குறிக்கோளோடு செயல்பட்டு வரக்கூடிய இந்த மணிக்கொடி இதழில் இன்னும் தூணாக இந்த மணிக்கொடி இதழை எல்லோரும் போற்றுதலுக்குரியதாக மாற்றியவர்கள் யாரு அப்படின்னா எழுத்தாளர்கள் தான். அந்த எழுத்தாளர்கள்ல யாரு குறிப்பிட்டு சொல்லப்படுகிறார்கள் அப்படின்னா, புதுமைப்பித்தன், PS ராமையா, கானா சுப்பிரமணியம், ந பிச்சமூர்த்தி, கூப்பா ராஜகோபாலன், சிட்டி, சீசு செல்லப்பா அவர்கள். இதுல குறிப்பிடத்தக்கவர் யாரு அப்படின்னா புதுமைப்பித்தன் தான். இதுக்கு யாருடைய சான்றை நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்திய இலக்கிய சிற்பி அப்படின்ற நூல்ல வள்ளிக்கண்ணன் அவர்கள் ஒரு சான்று கொடுத்திருக்காங்க. அதாவது, தற்கால தமிழின் வளர்ச்சிக்கு சுப்பிரமணிய பாரதியார் கவிதையின் மூலம் வளம் சேர்த்தார். ஆனால் உரைநடையின் மூலம், சிறுகதை மூலமாக வளம் சேர்த்தவர் யார் அப்படின்னா, ஐயா கேக்குதுங்களா? அம்மா கேக்குதுமா? கேக்குது. வளம் சேர்த்தவர் யார் அப்படின்னா புதுமைப்பித்தன் அவர்கள் தான் அப்படின்னு வள்ளிக்கண்ணன் அவர்கள் இந்திய இலக்கிய சிற்பி அப்படின்ற நூல்ல பதிவு செய்யறாங்க. இந்த எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்க எழுத்தாளராக புதுமைப்பித்தன் அவர்களை பார்ப்பதற்கான காரணங்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்கும்.
ஒன்று என்ன அப்படின்னா, அவருடைய நடை சிறப்பு. அவருடைய அந்த சிறுகதையில் கையாண்ட அவர் வந்து சிறுகதை, நாவல், கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா, விரும்பி எழுதியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு சிறுகதை தான் சொல்றாங்க. அதிகமான சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. அதற்கு காரணமும் என்ன அப்படின்றது புதுமைப்பித்தன் கட்டுரையில புதுமைப்பித்தன் அவர்கள் முன்னுரையில சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நம்மலாம் வந்து ஒரு கதைய எழுதுறோம், கவிதை எழுதுறோம்னா உட்கார்ந்து யோசிச்சு, சிந்திச்சு இதெல்லாம் எழுதுவாங்களாம். ஆனா, புதுமைப்பித்தன் அவர்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாராம். அப்படி எழுதணும்னு நெனச்சாங்க அப்படின்னா, அவங்க பாட்டுல தொடங்குனாங்கன்னா முடிச்சுருவாங்களாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய உள்ளத்தில் பொதிந்து கிடக்கக்கூடிய அந்த கதை ஓட்டம் தான் என்னை எழுத வைக்கிறது. அதுதான் என்னை ஆவசைப்படுத்துகிறது, உந்துதல் செலுத்துகிறது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இது மாரியான நெறைய கதைகளை அவர்கள் எழுதியிருக்காங்க. இன்று நாம் அதில் பார்க்க போறிய ஒரு கதை என்ன அப்படின்னா, படபடப்பு. சரி, படபடப்பு. முதல்ல அந்த தலைப்ப நான் தேர்வு செஞ்சதுக்கு காரணமே என்ன அப்டின்னா, படபடப்பு என்பது மிகவும் எனக்கு அதிகமாக உள்ள ஒன்று. நேத்து இரவே எனக்கு தோன்றுச்சு. ஒரே நாள்ல இந்த கதைய நம்ம எப்படி சொல்லப் போறோம்? அப்டின்ற ஒரு படபடப்பு. அதே மாரி எதா இருந்தாலும் முன்னாடியே வந்து எனக்கு படபடப்பு வந்து எப்படி செய்ய போறோம்? என்ன பண்ண போறோம்? அப்டின்ற ஒரு ஒரு படபடப்பு என்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். சரி, இது குறித்து புதுமைப்பித்தன் அவர்கள் எப்படி பேசியிருக்கிறார்? இதுல ஏதாவது நமக்கு உளவியல் ரீதியாக ஒரு அறிவுரை நமக்கு கிடைக்குமா? அப்டின்றது தான் நான் இந்த கதைய வந்து தேர்வு செய்ததற்கான காரணமே. சரி, இந்த படபடப்பு அப்படின்ற சொல்ல முதல்ல அவர் எதுல தேர்வு செஞ்சிருப்பாரு? ஏன் இந்த தலைப்ப வச்சு இவரு கதை எழுதியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு முதல்ல இந்த சிறுகதைய நான் அணுகும் பொழுது, இந்த சிறுகதை உலகப் போரை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு சிறுகதை. அதாவது 2ஆம் உலகப் போரை. இந்த 2ஆம் உலகப் போர் வந்து நிகழ்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஆ நெறைய காரணங்கள் சொல்றாங்க. அதுல என்ன சில காரணம் அப்டின்னா, 2ஆம் சீன சப்பானிய போர் அப்டின்றது ஒரு காரணமா இருக்கு. சோவியத் ஜப்பானிய எல்லை சண்டைகள் ஒரு காரணமாக இருக்கு. இன்னொரு காரணம் ஒன்று சொல்லப்படுது. 1ஆம் உலகப் போர் முதல் ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஒரு பதட்டம். அந்த முதல் உலகப் போர் முடிவுல ஏற்பட்ட பதட்டம் தான், இது 2ஆம் உலகப் போருக்கு ஒரு காரணமாக இருக்கு. இந்த பதட்டம் என்ற ஒரு சொல்லை தான் ஐயா அவர்கள் 1946ல் படபடப்பு அப்படின்ற ஒரு சிறுகதை எழுதுவதற்கு காரணமாக இருக்கு. அதாவது அந்த இடத்துல பதட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆ இந்த பதட்டம் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது உலக அளவுல ஆ இந்த 2ஆம் உலகப் போர்ல மிக அதிக அளவு உயிர் பலியான ஒரு நிகழ்வு. இது மாரி எந்த நிகழ்விலுமே இவ்ளோ உயிர் பலியானது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 7 அ ய இல்லன்னா 8.5 கோடி அளவு மக்கள் வந்து இறந்து போயிருக்கிறதா சொல்றாங்க. அந்த அளவுக்கு உயிர் பலிய வந்து நிகழ்த்திய ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகப் போர். சரி, இந்த உலகப் போருக்கும் இந்த இங்க நடக்கக்கூடிய படபடப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த பதட்டம் மட்டும் தான் மைய கருத்தா வச்சு ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க. இன் இங்க இருக்கக்கூடிய படபடப்பு அப்படின்ற சிறுகதை எங்க தொடங்கப்படுது அப்படின்னா, சென்னை தான் களமாக தொடங்கப்படுது. புதுமைப்பித்தன் ஐயா அவர்களுடைய கதைகள் எல்லாமே வந்து அவருடைய பூர்வீகமான திருநெல்வேலி, அ சென்னை. அவரு வசித்த சென்னை, அவர் எழுதத் தொடங்கிய சென்னைன்னு சொல்லலாம். இந்த இருவேறு அ இந்த 2 பகுதிகளை மையமாக வைத்து தான் அவருடைய கதைகள் எல்லாமே. திருநெல்வேலி, சென்னை இது 2 தான். அதே மாரி இந்த படபடப்பு அப்படின்ற சிறுகதையும் எதை மையமாக வைத்து எழுதுறாரு அப்படின்னா, சென்னைய வந்து மையமாக வச்சு எழுதுறாரு. அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் மக்கள் வந்து எப்படி இருக்காங்க? ஆ இவங்களுக்கு இந்த படபடப்பு உணர்வு, அதாவது 2ஆம் உலகப் போரினுடைய தாக்கம் சென்னைக்கு வந்தா, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்படின்றது தான் இந்த கதையோட்டமாக கொண்டு வராங்க. இந்த கதைய ஒரு முறை படித்தாலாம் வந்து சுவைக்கவே முடியாது. கிட்டத்தட்ட நீங்க 10 முறை, 15 முறை படித்தால் கூட புது 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 ஒரு மன இன்பத்தை குடுக்கக்கூடியதாக படிக்கணும். இன்னொரு தடவ படிச்சு பார்க்கலாமே, இன்னொரு தடவ படிச்சு பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும் விதமாக தான் இந்த கதையானது இருக்கு. அதனால இதுல நான் சிறு வரிகள் கூட விடாம நான் சொல்லணும் அப்படின்றத நாங்க விருப்பப்படுறேன். இந்த சென்னை களம் அப்படின்றது எங்க தொடங்கப்படுது அப்படின்னா, சென்னை அப்படின்னாவே ரயில்வே ஸ்டேஷன் தான். அந்த சென்னை அப்படின்னு சொல்லாம ஐயா எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா
பட்டணத்து வாசிகள் அப்படின்னு கொண்டு வராங்க. பட்டணம் அப்படின்ற சொல்லதான் இங்க கையாளுறாங்க. பட்டணத்து வாசிகள் அப்படின்றவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, பரபரப்பா இருக்காங்க. எப்படியாப்பட்ட பரபரப்பு அப்படின்னா, ராணுவ அலுவலர்கள்லாம் எந்த அளவுக்கு அந்த 2ஆம் உலகப் போர்ல செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களோ, அந்த ஒரு ஆயத்தத்தோடு யார் இருக்கா அப்படின்னா, பட்டணத்து வாசிகள் இருக்காங்க. எ எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்லங்கிறாரு. ஏன் அப்படின்னா, இத விட்டு எது அப்படின்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான். சென்னைக்கான வாசல் அப்படிங்கிறாங்க. இந்த சென்னைக்கான வாசல எதோட ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, மோட்சத்தின் வாசல் அப்படிங்கிறாங்க. எல்லாருடைய எண்ணமே என்ன அப்படின்னா, மோட்சத்த அடையணும் அப்படின்றதுதான். இத கிறிஸ்தவத்துல எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு ஊசியினுடைய காதின் துளை எவ்வளவு இருக்குமோ, அந்த அளவுதான் மோட்சத்தினுடைய வாசல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போன்ற ஒரு நெருக்கடியான நிலை எங்க இருக்கு அப்படின்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குவியுறாங்க. ஏன் அப்படின்னா, இத விட்டு போகணும் அப்படின்றப்ப. இத விட்டு போகணும்னு சொல்லும் பொழுது, அவங்க எத தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா, உயிர் பொதிந்த மூட்டை முடிச்சுகள தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அந்த ரயிலுக்குள்ள கொண்டு போறாங்க. இப்ப நம்ம ரயிலுக்குள்ள ஏறுறோம் அப்படின்னா, நம்ம வச்சிருக்கக்கூடிய உடைமை பொருட்கள தான் பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நெனைப்போம். ஆனா, இந்த பட்டண பிரவேசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, உயிர தான் என்ன பண்றாங்களாம், மூட்டையாக பத்திரமா வந்து காவல் காத்து எடுத்துட்டு போணும். இத எடுத்துட்டு போறதுக்கு எப்படியாப்பட்ட இன்னல வேணாலும் என்ன பண்ணலாம், நாம சமாளிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரயில்ல பயணிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம, ஆம் மத்தவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது அ வயதானவர்கள், குழந்தைகள், இது மட்டும் இல்லாம அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், கூடை, முறம், ஆ அ அதே மாரி நோய்வாய்ப்பட்டவர்கள், நகை நட்டு நல்லா கேட்டுக்கோங்க தோழர்களே. நகை நட்டு மொதற்கொண்டு எதுல போகுது அப்டின்னா, மாட்டு வண்டியில போகுதாம். உயிரெல்லாம் எங்க போகுது அப்டின்னா, அ ரயில் வண்டியில போகுது. இந்த பிரிவு ஏற்படும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா ஏற்படுது. ஏன் அப்டின்னா, தன்னுடைய உயிருக்கு அங்க ஆபத்து வரப்போகுது அப்டின்னா, உயிர தான் என்ன பண்றாங்க அப்டின்னா, பெருசா பார்க்குறாங்க அப்டின்றத தான் ஐயா அவர்கள் பதிவு செய்றாங்க. இது மட்டும் கிடையாது. இந்த போக்குவரத்து அப்படின்னு சொல்லும் பொழுது, இவங்களுடைய பொருள்கள், மற்ற உடம்பு நோய்வாய்ப்பட்டவர்கள், வயதானவர்கள் எல்லாம் மாட்டு வண்டியில போறாங்க அப்படின்னா, இவங்க மத்தவங்க ரயில் வண்டியில போறாங்க அப்படின்னா, இடைப்பட்டதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ எல்லாரும் வண்டியில அதாவது பெட்ரோல் பயன்படுத்தக்கூடிய வண்டியில போறாங்க. அந்த இடத்துல ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பெட்ரோல் விலைய வந்து கவலையே படல அவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆ அப்ப கவலைப்படாம உயிர வந்து காப்பாத்தணும்னு நெனைக்கிறாங்க. இந்த அதாவது இங்க ரயில்லயும் போகாம, மாட்டு வண்டியிலயும் போகாம, இடைப்பட்ட இந்த பெட்ரோல் வண்டியில போறவங்கள யாரோட ஒப்பிட்டு சொல்றாங்க அப்டின்னா, அரசியல் துறையில் சந்தர்ப்ப விசேஷத்தை தொத்தி முன்னேறுகிறவர் அப்டின்னு சொல்றாங்க. சந்தர்ப்பத்த புடிச்சுட்டு யாரு வந்து போகணும்னு நெனைக்கிறாங்களோ, அரசியல்ல அந்த மாதிரி அவங்க அந்த பெட்ரோல் விலையும் வந்து கவலைப்படாம, எப்படியாவது உயிர் தப்பணும்னு எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க போறாங்க அப்படின்னு வண்டியில வந்து பெட்ரோல் வண்டியில போறாங்க அப்படின்றத சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சில பேர் வந்து என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, அதாவது விரைவாக தன்னுடைய உயிரை காப்பாற்ற நினைப்பவர்கள், அ எப்படியாவது நம்ம வந்து நம்மளுடைய உயிர வந்து காப்பாத்திக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து எதோட ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, எப்படியும் நான் வந்துதான் சேரப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இயங்கும் உலகம் போல. அதை எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா, நீரோட ஒப்பிடுறாங்க. நீர் வந்து மலை, கடல் எல்லா பகுதியும் கடந்து தான் நமக்கு என்ன பண்ணுது, நீர் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் வருது. ஆனா வந்து சேருது. அது மாரி நானும் வந்து நீ மோட்டார் வண்டியில போற, நீ டயர் வண்டியில போற, நீ ரயில்ல போவ. நானும் எப்படியாவது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கடந்து வந்துருவேன் அப்படின்ற நம்பிக்கையோடும் சில மக்கள் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பயணிக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. சரி, இப்படி ஒரு பரபரப்பான இடம் இருக்கும் பொழுது, அந்த சென்னை எப்படி இருக்கும்? சென்னை அப்படின்னாவே, ஒவ்வொரு பகுதியிலயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் கூடி கூடி பேசிப்பாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு பொது இடங்கள சொல்றாங்க. இந்த பொது இடத்த எத சொல்றாரு அப்படின்னா, பூக்கடை, ரவுண்டானா, சைனா பஜார். இதுல வந்து அத்துவானமாக அந்த இடங்கள் இருக்கிறது. அங்க ஆள் அரவமே இல்ல அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வெறிச்சோடி கிடைக்கிறது.
அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து சிங்கப்பூர் வீழ்ந்ததை பத்தி பேசுறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் உலகப் போர்ன்னு பதிவு பண்ணல. உங்களுக்கு தெளிவுக்காக நான் சொல்றேன். இந்த இடத்துல சிங்கப்பூர் வீழ்ந்த கதைய பேசுறாங்க. ரங்கூன் வீழ்ந்த கதைய பேசுறாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகப் போர் வந்து என்ன காரணத்தினால நடக்குது? இதுலேருந்து நம்ம தற்காப்பு எப்படி பண்ணிக்கலாம்? இந்த மாதிரியான ஆ கருத்துக்கள வந்து எல்லாருமே பகிர்ந்துக்கிறாங்க. கூட்டம் கூட்டமா பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது எல்லோரும் விருப்பமுடைய பொழுதுபோக்காக பயன்படுத்தக்கூடிய இடங்களில் கூடாமல், தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ உலகப் போர பத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா, பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லோருக்குமே ஒரு வாழ வழிகாட்டக்கூடிய இடம்னு சொல்றோம். அந்த இடம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உயிர் போரம், படபடப்பு காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா காலியாகிட்டே வருது. காலியாகும்போது, ஆ மோச வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரயில் நிலையம், அங்க வெறிச்சோடி காணப்படுது. ஏன்னா பாதி பேர் கிளம்பிட்டாங்க. பாதி பேர் போகல. அப்படி போகாதவங்களும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சில நேரங்கள்ல போய் அங்க நிக்கிறாங்க. சில நேரங்கள்ல போகறதுக்கு இல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொருளாதாரம்னு சொல்றாங்க. பொருளாதாரம் இருந்தா தானே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து போக முடியும். அது இல்லாததுனாலயும் அங்க என்ன பண்றாங்கன்னா, சில பேரு அகப்பட்டு இருக்காங்க. இப்படி இந்த படபடப்பான இந்த உலகப்போர் குறித்த சிந்தனைகள் போய்க்கிட்டு இருக்கு. இந்த சிந்தனைய ஐயா அவர்கள் எப்படி பதிவு செய்றாங்க அப்படின்னா, டைபாய்டு ஜுரம் கண்டவன் உடம்பு சூடு பதிவு படம் போல. உடம்பு சூடு பதிவு படம் வந்து டைபாய்டு ஜுரத்தோடைய தாக்கத்தை காட்டாது. அந்த மாதிரி தான் இந்த கவலையும், பரபரப்பும் சில நேரங்கள்ல மங்கியும் காணப்படுது. சில நேரங்கள்ல ரொம்ப அதிகமாவும் காணப்படுது அப்படிங்கிறாங்க. ஒரு இயற்கை சீற்றம் அப்படின்னு ஒண்ணு வந்தாவே, நமக்கு அபாய அ ஒரு என்ன சொல்றது? அதை தெரிவிக்கிறது. இதற்கு முன்னாடி நீங்க தற்காப்புக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது. அது மாதிரி ஒரு அபாய சங்கு அப்படின்றது அங்க முழங்கப்படுது. இத யார் செய்றா அப்படின்னா, அரசே தான் செய்யுது. இந்த அபாய சங்கு அப்படின்றது அவங்களுக்கு, அவங்க வாழ்க்கைக்கு ஊதக்கூடிய சங்காவே அவங்களுக்கு அவங்களுடைய காதுல ஒலிக்குது. அந்த முதலில் அபாய நீக்க ஒலியாக தான் அது வந்து இருக்கு. ஆனா, அது இவங்களுக்கு வந்து அபாய சங்கு போலயே இருக்கு. இது அபாய நீக்க சங்கா, இல்ல அபாய அலமரல் சங்கா அப்படின்ற வேறுபாடே இல்லாம, அவங்களுக்கு இந்த ஒலியானது காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து இந்த ஒலி மீண்டும், மீண்டும் மாத்தி, மாத்தி ஒலிக்கிறதுனால, அந்த மக்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இதுவா? ஒண்ணு அபாயமா இருக்கும். இல்ல அபாயம் நீக்குனதா இருக்கும். இவங்க எந்த நேரத்துக்கு ஒலி எழுப்புறாங்கன்னே தெரியலையே அப்படின்றது பேசிக்கிறாங்க. இந்த அபாய அப்படின்னு சொன்னோனே எனக்கு ஒரு நினைவு வருது. அ நான் படித்த காலத்துல 10ஆம் வகுப்பு படித்த காலத்துல 2005ல எங்க ஊர்ல வெள்ளம் வந்துச்சு. அப்ப வெள்ளம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ ஆட்டோல தான் வந்து இங்க ஒலிப்பாங்க. இந்த மாரி கரையோர மக்கள். எங்க ஊர் வந்து மருவூரு. ஆ கொள்ளிடத்துக்கும், காவேரிக்கும் இடைப்பட்ட ஊர் தான். அப்ப அங்க என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, எல்லாரும் உங்களுடைய உடைமைகள்லாம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. தேவையான பொருள மட்டும் எடுத்துக்கங்க. எல்லாரும் எப்ப வேணாலும் இந்த ஊர விட்டு நீங்க காலி செய்யணும் அப்டின்றத சொல்றாங்க. ஆ சொல்லும் பொழுது, இங்க எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா, உயிர் தான் இருக்கும். அந்த உயிர் என்ன பண்ணுது அப்டின்னா, எங்க போறது? ஏன்னா எங்களுக்கு இந்த கிராமத்த விட்டா வேற இடம் தெரியாது. எங்க போறது? என்ன பண்றது? எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம உயிர காப்பாத்திக்க முடியுமா? எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம்னா, வந்து உடைக்கலாம். உடைச்சு உங்க வீட்ட வந்து வெள்ளம் தாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது, எங்க வீட்டினுடைய பின்புறம் வரையும் அந்த வெள்ள நீர் வந்துருச்சு. வீட்டுக்குள்ள மட்டும் வரல. உடனே எல்லாம் என்ன பண்ணோம்னா, உடைமையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பணும். கிளம்புற நேரம் இரவு நேரம். அந்த நேரத்துல நடக்கக்கூடிய பாதை அப்படின்றது எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எங்க தெருவ சுற்றியே வயல் தான் இருக்கும். அந்த வயல் இருபுறமுமே என்ன இருக்கும் அப்படின்னா, கடல் போல காட்சியளிச்சது. எப்படி போறது வழியே தெரியல. எல்லாரும் கைய பிடிச்சு ஒருத்தர் கைய பிடிச்சு தான் நாங்க வந்து காப்பாத்தி எங்கள அ தஞ்சாவூருக்கு அடைஞ்சோம். அந்த மாரி எங்களுடைய வந்து அந்த வெள்ள பாதிப்புல ஏற்பட்ட வாழ்க்கையானது இருந்துச்சு. அந்த அபாய ஒலிய பத்தி நான் சொல்றேன். ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லும் பொழுதும் எங்களுக்கு அப்படியே என்ன பண்றது அப்படின்றதே தெரியாது.
அதே மாதிரி ஒரு அபாயம் ஒண்ணு நடந்துச்சு. ஆம், ஒரு ஹெலிகாப்டர் ஒண்ணு எங்களுடைய பகுதியில வயல் சூழ்ந்த இடத்துல, அதாவது இருக்கிற தெருவை விட்டுட்டு வயல் சூழ்ந்த பகுதியில மேல கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஹெலிகாப்டர் வட்டமிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. ஐயையோ! குண்டு போட போறாங்களோ! ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாமே பயந்துகிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே முடங்குறது இந்த மாரிலாம் இருந்தது. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் எல்லாருமே வந்து அங்கங்க கூடி கூடி பேசுறது, பயந்தவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போய் ஒளியிறது, இது மாதிரி இருந்தது. ஆனா அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் போயிட்டாங்க. அப்ப அந்த அபாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நம்மள சுத்தி நடக்கக்கூடிய இந்த இயற்கை சீற்றம், இது மாரியான தாக்குதல்ல மனித உயிர்கள் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, சில படபடப்புக்கு ஆளாகும். அப்படிதான் இந்த படபடப்பானது இந்த சென்னை வாசிகளுக்கு அங்க இருக்கு. அந்த ஒலிகளும் அவங்களுக்கு வந்து ஒரு வேடிக்கையாவே போயிடுச்சு. அ அபாயம் நடக்குமோ, நடக்காதோ அப்படின்ற மாரி. இன்னொன்னு என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் வந்து பேப்பர் படிக்கிறது. இந்த பேப்பர் படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா, சில பேரு தலைப்பு மட்டும் வாசிப்பாங்க. சில பேரு தலைப்புக்கு கீழ உள்ள சின்ன செய்தியையும் வாசிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்து விடாம அத வாசிச்சு முடிப்பாங்க. அது யாரு அப்டின்னா, பெரும்பாலும் ஆம் கல்வி தொடர்பு கல்வி அதாவது இப்ப படிப்பறிவு உடைய கல்வி தொடர்பு இல்லாதவர்கள் அந்த மாரிலாம். வீட்ல இருக்கிறவங்க நெறைய எங்க அக்காலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தித்தாள் எடுத்தீங்கன்னா, ஏ டூ இசட் வாசிப்பாங்க. அந்த மாரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு பத்திரிக்கை எடுத்தா எல்லாத்தையும் வாசிச்சு முடிச்சுருவாங்க. வாசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீள் வாசிப்பு செய்யணும் அப்டின்னா, சில பகுதிகள வேணா பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து செய்தித்தாளையும் வாசிச்சு என்ன நடக்குது? ஏது ஏது நடக்குது? அப்டின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி. இது எப்படி போகுது? இது என்ன பண்றது? அப்படின்றது புரியாம, இந்த போக்குவரத்து சௌரியங்கள், இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே தடைபட்டு நிக்குது. நான் பேருந்து இயங்குறது இல்ல. இன்னொன்னு, அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்குனா கூட, கடைக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா, கடைய சாத்திட்டு அவங்களோட வந்து தன்னுடைய உயிர் பயத்த என்ன பண்றாங்க அப்படின்னா, பரிமாறிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நிகழுது. இந்த நிகழ்வு அப்படின்றது எந்த காலகட்டத்துல நிகழுது? அதாவது 2ஆம் உலகப் போருக்கு பின்பு நான் 2ஆம் உலகப் போரினுடைய தாக்கம் அப்படின்ற சொல்லக்கூடிய வரி எங்க இருக்கு அப்படின்னா, சென்ற 2 வருஷங்களாக இருந்து வந்த ஒன்று திடீரென்று நகரத்துக்குள்ளாகவே புகுந்து விட்டது. அதாவது பேப்பர்லயும், டிவிலயும் பார்த்த செய்திகள், இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப ஊருக்குள்ளேயே வந்துருச்சே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சென்ற 2 வருடம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அங்க 1944, 45, 46ல எழுதப்பட்ட சிறுகதை தான் இந்த படபடப்பு அப்படின்றது. சரி. இப்ப இதெல்லாம் சொல்லி முடிக்கும் பொழுது, இந்த அ உலகப் போரினுடைய தாக்கம் நம்ம ஊருக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? அப்படின்றத ஒரு படபடப்பு நடுக்கத்தோட சொல்றாரு. அந்த நடுக்கம் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா, காலையில எழுந்தோனயே ஒரு ஆற்று நீர்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த நீர தொடுவதற்கு முன்பே நமக்கு ஒரு குளிர் வரும். அந்த மாதிரியான ஒரு படபடப்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று இத ஒரு காவியத்தோடயே இணைச்சு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஆ சீதைய வந்து ராவணன் எப்படி பார்க்காமலேயே காதல் கொண்டானோ! ஆமா. சீதைய வந்து சீதையினுடைய அழக சொல்றது யாரு அப்டின்னா, சூர்பனகை தான் வந்து சொல்லுவாங்க. ராவணனுக்கு. அத கேட்ட உடனே அவரு என்ன பண்ணுவாரு அப்டின்னா, சீதைய பார்க்காமலேயே சீதை மீது காதல் கொள்வார். அந்த மாதிரி 2ஆம் உலகப் போர்ல என்ன நடந்துச்சுன்னு அதனுடைய அழிவுகள பத்தி சொல்லும் பொழுது, அப்ப இங்கும் வந்துருமோ! இங்கும் வந்துரும் அப்டின்ற ஒரு பதட்டத்திலேயே அங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த சென்னைவாசிகளுடைய படபடப்பானது இருக்கு. இந்த படபடப்பு அப்டின்ற சொல்லையே இங்க தான் முதல்ல ஐயா அவர்கள் கையாளுறாங்க. இந்த படபடப்பு அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, தூங்கும்போது, நடக்கும்போது, ஏன் கணக்கு வழக்கு பார்க்கும்போது, இது மட்டும் இல்லாம, ஆம் அ அதாவது கறி தாளிக்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. சமைக்கும்போது கூட எது இருக்கு அப்படின்னா, எப்ப குண்டு மழை பொழிய போகுதோ, அபாய சங்கம் ஒலிக்க போதோ, எதனால அந்த அபாய சங்கம் வந்து ஒலிக்குது? ஒண்ணு அபாயத்துக்காக ஒலிக்குதா? இல்ல அபாயம் நீங்கிருச்சுன்னு ஒலிக்குதா? இதனுடைய எதிர்பார்ப்பு மட்டுமே அவர்களுடைய சிந்தனையிலும், செவிகளிலுமே அவருக்கு தோன்றிய வண்ணமாகவே செயல்கள அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அதோ என்னமோ கேக்குதே! அப்படின்ற மாரி எண்ணம். எப்பயுமே வந்து சில பேருக்கு வந்து செல்போன் பேசிட்டே இருக்கிறவங்களுக்கு, தொலைபேசியில வந்து அழைப்பே வராது. ஆனா அழைப்பு வந்த மாதிரி
மாதிரி எனக்கு காலம் வந்துச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரியான எண்ணத்தோடையே அந்த பட்டண பிரவேசிகள் ஜனங்கள் வந்து பயணிப்பதாக ஐயா அவர்கள் சொல்றாங்க. இதுல இன்னும் மேல என்ன அப்படின்னா, சில பேர் பொருளாதாரத்தால இத விட்டு விலக முடியலன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அவங்க என்ன மாரி நெனைக்கிறாங்க அப்டின்னா, நான் எப்ப சென்னை இந்த பட்டணத்த விட்டு வெளில போறேனோ, அப்பதான் இங்க குண்டு போடுவான். அதுவரையும் யாரும் போட மாட்டாங்க அப்டின்னு சொல்றாங்க. அதாவது உலகப் போருடைய ஜப்பானுடைய பொருளாதாரத்த ஜப்பானுடைய திட்டத்தையே அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய பொருளாதாரத்துடைய நிர்பந்தத்துக்குள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னா, கட்டி வைக்கிறாங்க. அப்படியான சிந்தனைகளும் இங்க ஓடிட்டு இருக்கு அப்டின்றாங்க. இன்னொன்னு இந்த பயம், ஆ பீதி இதுக்கெல்லாம் ஒரு உருவம் அவங்க வந்து எப்ப குடுக்குறாங்க அப்டின்னா, சாயங்கால நேரம் தான். பகல் நேரத்துல கூட எப்படியோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே பொழுதுகள பேசி கழிக்கிறாங்க. ஆனா, இந்த பீதி வந்து அதிகமாக ஒரு உருவமாக இருக்கக்கூடிய காலம் எது அப்படின்னா, சாயங்கால நேரம் தான், இரவு நேரங்கள் தான். அந்த நேரங்கள்ல அதுக்குன்னு ஒரு உருவம் உண்டாகி, என்ன ஆகப்போதோ, ஏதாக போதோ அப்படின்ற பதட்டத்திலே இருப்பாங்களாம். இன்னொன்னு 2 வண்டிகள் மோதிக்கிட்டு கீழ விழுந்தா கூட, அப் அ எப்படி எந்திரிப்பாங்கன்னா அப்படின்னா, ஐயோ! ஐயோ! அப்படின்னு எந்திரிச்சு அடுத்த நொடி என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவாங்களாம். இப்ப 2 வண்டி மோதுச்சு அப்படின்னா, அங்க நடக்கிற சண்டையே வேற. அடிபட்ட வலிய வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? காட்டுவோம். ஆனா, உயிரே அங்க போக போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த இடத்துல அவங்களுடைய வலி, அங்க நடக்கக்கூடிய சண்டைகள் எதுவுமே இல்லாம, விட்டா போதும்டா ஆள அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம் எல்லாரும், விழுந்து தெரிச்சு ஓடுறதா சொல்லியிருக்காரு ஐயா அவர்கள். இதெல்லாம் வந்து உயிரின் மேல ஆ ஒரு மனிதன் வைத்திருக்கக்கூடிய பற்று என்னவாக இருக்கிறது? அப்படின்றத இந்த இடத்துல வந்து பதிவு செய்றாங்க. இன்னொன்னு இந்த பீதிய வந்து இளைஞர்கள்லாம் எப்படி பேசிக்கிறாங்க? விடலை அ அ வயதான இளைஞர்கள்லாம் வந்து எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ம் என்னப்பா பெரிய இது? கோடி கணக்குல வந்து மக்கள் வாழ்றாங்க. உயிர் போகுது. இதெல்லாம் ஒரு இது பொறந்தோம் அப்டின்னாவே நம்ம என்ன பண்ணோம்? இறந்து தான் ஆகணும். அப்டின்ற ஒரு மருட்செயலை பத்தி பேசுகிறார்கள் அப்டின்னு சொல்றாங்க. மருட்செயல் அப்டின்னா, ஒரு அ மயக்கமான, குழப்பமான, அறிவின்மை சிந்தனையோடு பேசக்கூடிய செயல் அப்டின்றாங்க. இந்த இடத்துல விடலை அ பசங்கள வந்து ஐயா அவர்கள் எப்படி சொல்றாங்க அப்டின்னா கதவடைத்து கொலை செய்வார்கள். மனக்கதவடைத்து மருட்செயல் புரிவார்கள். இப்ப நடக்க அது இந்த இடத்துல பதிவு பண்ணலாமா என்னன்றது தெரியல. இருந்தாலும் என்னுடைய கருத்து, இப்ப நடக்கக்கூடிய நெறைய நிகழ்வுகள், கொலை, கொள்ளை இந்த மாரியான சங்கிலி திருட்டு, இதெல்லாம் வந்து யாரு பண்றா அப்டின்னா, ஒரு திடமான வயதுடைய அ இளைஞர்கள் தான் செய்றாங்க அப்படின்றத நான் இங்க பதிவு செய்றேன். இப்ப ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான். எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் அவங்களுடைய அக்காவோட இருசக்கர வாகனத்துல பயணிக்கிறாங்க. 2 பேர் எதிர்ல வராங்க. 2 பேருமே ஹெல்மெட் போட்டுருக்காங்க. அப்பயே அ ஒருக்கணிச்சு அப்படி மறிக்கிற மாரி மறிக்கிறாங்க. வெடுக்குன்னு கழுத்து சங்கிலிய பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அந்த கழுத்து சங்கிலி பிடுங்கும்பொழுது அங்க உயிர் போகுமே, இல்ல அவர்களுக்கு ஏதாவது ஏற்படுமே அப்படின்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு தேவ அந்த பொன்னால வரக்கூடிய பணம். இப்படிதான் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கு. அதான் ஐயா அவர்கள் சொல்றாங்க. இருட்டில் கதவடைத்து கதவடைத்து கொலை செய்வார்கள். மனக்கதவடைத்து மறுசெயலும் பேசுவாங்க இந்த பசங்க அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம தன்னுடைய மனசுல குழப்பத்தோடும், அ நாடிகளோட படபடப்போடுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய அ இந்த தாக்குதல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லாருமே பகிர்ந்துக்கிறதா சொல்றாங்க. இந்த ஆ பீதி, படபடப்பு எப்படி இருக்கு அப்டின்னா, பட்டணத்துல கலையோடி போய் கிடக்கு அப்படின்னு சொல்றாரு. கலையோடி போச்சு. இத வந்து என்ன பண்ண முடியாது இப்பைக்கு. எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பீதியும், படபடப்பும் அவங்கக்குள்ள அங்க உறைஞ்சு கிடக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. இயற்கையே அவங்களுக்கு வந்து இந்த பதட்டத்துல வேறுபாடா தெரியுதாம். வானம் வந்து வேறுபாடா தெரியுது. அதே மாதிரி சமுத்திரத்தினுடைய ஒலி அவர்களுக்கு வந்து வெறும் அபாயமாக வந்து அவங்களுடைய காதுல கேட்குது. இப்படிதான் வந்து அவங்களுடைய பதட்டத்தினால இயற்கை சார்ந்த நிகழ்வுகள் கூட அவர்களுக்கு ஏதோ அபாயம் போலவே அவர்களுக்கு தென்படுகிறது. அதாவது "இருண்டவன் கண்ணுக்கு ஆ எல்லாமே பேயாகவே தெரியும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பதட்டத்தோடையே அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கைய பயணிச்சுட்டே வராங்க.
இப்ப சரி, அப்ப சென்னையில வசிக்கிறவங்க எல்லாருமே கோழைங்கன்னு நினைச்சுக்கிறீங்களா? அப்படின்றப்ப, ஐயா அவர்கள் இந்த இடத்துல அவங்களுடைய வார்த்தைகளாகவே அங்க பதிவு செய்றாங்க. ஜனங்கள் அத்தனை பேரும் கோழைகளா? அவனிடம் கொஞ்சம் பேச்சு குடுத்து பாரு தெரியும். தனித்தனியாக ஒவ்வொருவரும் தீரன் தான். சமுதாயம் பீதி கவ்வியது. எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் ஏற்பட்ட இயற்கையின் கோளாறு, அந்த இடத்திற்கு சற்றும் ஞான பிராப்தியே அற்ற மற்றொரு இடத்தில் அதிர்ச்சியை காண்பிப்பது போல இருந்த ஒரு விஷயம் இப்போது உலகம் முழுவதும் கவ்விக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் ஒவ்வொருத்தருமே தனித்த திறன் உடையவங்க. அவங்க பயம் இல்லாதவர்கள். ஆனா இந்த பதட்டம் அப்படின்ற பீதி அவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாத்தையுமே கவ்வி அவங்கள ஒரு உயிர் பத உயிர் பதட்டத்தோடையே கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஜனங்கள் பார்த்த சாரதியை நம்பினார்கள். எனக்கு பிடித்த வரி இதுதான். நமக்கு ஏதோ ஒரு கவலை ஏற்பட்டுருச்சு, இல்ல உயிர் பயம் வந்துருச்சு அப்படின்னா, உடனே நம்ம யார வேணும் அப்படின்னா, தனக்கு இஷ்டமான ஒரு பெரிய தெய்வத்த தான் என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டுவாங்க. எல்லாருமே வேண்டுவாங்க. இறைவா என்ன காப்பாத்து, உனக்கு நான் அப்படி செய்றேன், இப்படி செய்றேன்னு பெரிய தூரத்துல இருக்கிற தெய்வத்த வணங்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற பிள்ளையார்ல போய் உடனே விளக்கு போட்டு நம்ம என்ன பண்ணணும் வேண்டிக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, நம்ம தான் நமக்கு நம்பிக்கை அப்படின்ற ஒரு ஒரு தன்னம்பிக்கைய குடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல பார்த்தசாரதியை நம்பினார்கள். பக்கத்து வட்டார கடவுளை நம்பினார்கள். கடைசியில் இப்போது தங்கள் கால்களையே நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எது அப்படி இந்த உயிர் பயம் என்ன மாதிரியான ஒரு வேண்டுதலை நமக்கு கொடுக்குது? எது நமக்கு ஆ ஒரு சுய நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை, ஒரு பாதுகாப்பை எது கொடுக்கிறது அப்படின்றத இங்க குடுக்குறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, இதோ தொட்டிலில் கிடந்து காலை உதைத்துக் கொண்டு அழுகிறதே, அதற்கும் இந்த படபடப்பு பற்றிவிட்டது. சின்ன குழந்தைக்கு தொட்டில்ல உள்ள குழந்தைக்கு என்ன தெரியும்? படபடப்பு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. அது கால்களை உதைத்துக்கொண்டு, தன்னுடைய வளர்ச்சியை முட்டிக்கொண்டு, அது சீறி பாய்வதற்காக தான் அந்த கால் உதைப்பு எல்லாமே. அந்த உதைப்பு எப்படி இருக்கு அப்டின்னா, அ படபடப்பால அந்த குழந்தை உதைக்குது. அப்ப யாரோட ஒப்பிட்டு சொல்றாங்க அப்டின்னா, நல்ல அறிவுடைய மனிதர்கள், வளர்ந்த மனிதர்கள் அவங்க எப்படி இருக்காங்க அப்டின்னா, ஒரு குழந்தையினுடைய தன்மையோடு தான் இந்த பதட்டத்தை எதிர்கொள்றாங்க அப்டின்றத இந்த வரியில சொல்றேன். அங்கதமாக ஐயா அவர்கள் பதிவு செய்றாங்க. ஆ இன்னும் என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, ஆ ராத்திரி நேரம் ஆயிடுச்சு அப்டின்னாவே, இந்த இடத்துல ஐயா அப்படியே அ தன்னுடைய அந்த அனுபவத்த இங்க குடுக்குறாங்க. பெரும்பாலும் அவருடைய அனுபவங்கள் தான் கதைகளாக மாறுகிறது. இங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்த தான் இந்த கதையாவும் குடுத்திருக்கிறதா நான் சொன்னேன். இப்ப ராத்திரி நேரத்துல அவங்களுக்கு தூக்கம் அப்படின்றது வரல. வெகு அயர்ச்சியாக இருந்தா தான் எல்லாருக்குமே அந்த தூக்கம் அப்படின்றது வரும். இந்த தூக்கம் அப்படின்றது பிறப்பு, இறப்பு 2க்கும் இடைப்பட்ட அ அந்த வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள் தான் நம்மளுடைய அயற்சிய உண்டாக்கி நமக்கு தூக்கம் அப்படின்றது ஒண்ணு கொடுக்குது, அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஐயா அவர்கள் சொல்லுவாங்க, வாழ்வு, வாழ்க்கை அப்படின்னு 2ஆ பிரிச்சு பார்ப்பாங்க. அதாவது புதுமைப்பித்தன் அவர்கள் வாழ்வு, வாழ்க்கை. அது என்ன வாழ்வு, வாழ்க்கை. இப்ப வாழ்வுன்னா என்ன அப்படின்னா தோற்றம். நம்ம இடைப்பட்ட பகுதி, இறப்பு அவ்வளவுதான். இதே வாழ்க்கை அப்படின்னா, ஒரு ஜீவன் மீது நான் வைத்த அன்பு அப்படின்றது தான் வாழ்க்கை. இப்ப இந்த 2க்குமான அந்த பரிதவிப்பு, பதட்டம், இதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தினுடைய அயர்ச்சி அவருக்கு ஒரு கொஞ்சம் தூக்கத்த குடுக்குது. அந்த தூக்கத்திலயும் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன நடக்க போகுதோ, ஏதோ ஒரு ஒலி கேட்குதோ, இப்படிதான் அவங்களுடைய அனுபவம் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த உலகத்தையே யாரு காக்கணும் அப்படின்னா, இறைவன் தான் காக்கணும். இறைவன் தான் காக்குறாரு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இறைவன் காக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அனுபவம் தான் அப்படின்னு சொல்லி புதுமைப்பித்தன் அவர்கள் பதிவு செய்றாங்க. அனுபவம் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றதையும் இங்க பதிவு செய்றாங்க. ஆம் அ அனுபவம் அப்படின்ற வாழ்க்கைய சொல்லிட்டு, அப்ப இறைவன் எத காக்கணும் அப்படின்னா, பூமி என்ற
உயிர்கோளத்தை தானே காக்கணும். ஏன் வந்து பூலோகத்தை காக்கிறது, அதாவது அந்த அனுபவம் நிறைந்த அவரவர்களுடைய சிந்தனைக்கு எட்டிய வாரியான உலகத்தை தான் யாரு காக்குறா அப்படின்னா இறைவன் காக்குறாரு. அப்ப இறைவன் அப்படின்ற உருவடிவம் அப்படின்றது நீங்களாக என்னது கற்பிக்கப்பட்ட ஒன்று. அவர் இதை வந்து காக்குறாரு. அறிவியல் ரீதியாக அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பூமி தான். பூமியை தான் என்ன பண்ணணும், போய் இறைவன் காக்கணும். அப்படிலாம் ஒண்ணும் இங்க நிகழலையே அப்படின்ற மாதிரியான ஒரு இங்க ஒரு கருத்துரையாடலும் வந்து அவருக்குள்ளாகவே அங்க என்ன ஆகுது அப்படின்னா போயிட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து சரி இதெல்லாம் வந்து நடக்குது. இப்ப வந்து குண்டு போட போறான். இதெல்லாம் தெரிஞ்சா என்ன? சாவ போறோம். இது முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சா அங்க என்ன நடக்க போகுது? இதெல்லாம் தேவையே இல்லையே! இப்படியான ஒரு தனக்குத்தானே ஒரு சமாதானம் செய்யக்கூடிய ஒரு கருத்துரையாடலும் தனக்குள்ளேயே அங்க போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது, அ அவருடைய உறக்கம் அப்படின்றது சிந்தனைக்குள்ளேயே தான் இருக்கு. திடீர்னு ஒரு ஒலி கேட்குது. அந்த ஒலிய கேட்டோனே, "ஓ! அபாய ஒலியோ?" அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இல்ல, இல்ல யாராவது வந்து ஆழ்ந்த ஒரு இதுல யாராவது கொட்டாவி விட்ட சத்தமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு தேற்றுதலையும் அவங்க குடுக்குறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்லி படபடன்னு எழுந்து மொட்டை மாடிக்கு போறாங்க. மொட்டை மாடிக்கு போயி வானத்துல உள்ள நட்சத்திரங்கள் வந்து அ வழக்கம் போல அ மினுமினுன்னு மினுக்கிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா, என் சரகத்துக்கு அருகாமையில உள்ள சங்கு அலமருகிறது. உலகத்தின் விதியை நினைத்து அங்கலாய்த்து பிரலாயிப்பது போலிருந்தது. அது அபாயத்தின் நெருக்கத்தை அறிவிக்கவில்லை. அது வந்து இந்த உலகத்தையே வந்து என்னமோ பிரலாயிப்பது போல இருக்கு. இது வந்து அபாயத்த ஒலிப்பது போல இல்ல. இந்த ஒலி எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பதட்டம் அப்படின்ற ஒரு அரக்கன் நம்ம அமுக்குனா முக்கி முனகி ஒரு இத வந்து நம்ம அமுக்கும்போது எப்படி அந்த ஒலிய உண்டாக்குறோமோ, அந்த மாதிரியான ஒலியாக இருக்கே! என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு திணறது போல இருக்கே! அப்படின்னு சொல்லி அவரா சிந்திக்கிறாரு. என்ன ஆனா என்ன? அடுத்த ஜாமத்துல எழுப்பி விட்டுருச்சு. சரி விடிஞ்சுதா? விடியலையா? அப்படின்னு பார்ப்போம். ஒரு சிறிது விடியலாக இருக்கு. அப்பாடா விடிஞ்சிருச்சு. ஏன்னா, எந்த ஒரு இயற்கை சீற்றமாக இருந்தாலும் பகல்ல வந்து நம்மளால எதிர்கொள்ள முடியுமே தவிர, இரவு நேரங்கள்ல நம்மளால வந்து எதிர்கொள்ள முடியாது. அதே மாதிரி இந்த உலகப் போருக்கான தாக்கமும் வந்து அவங்கள பகல்ல இருக்கக்கூடிய அந்த தைரியம், இரவு நேரங்கள்ல அவங்களுக்கு இல்ல அப்படின்றது தான் இங்க பதிவு செய்றாங்க. இந்த அலமரல் வந்து அடங்கி போகுது. அதாவது அந்த ஒலியினுடைய சத்தமும் அடங்கி போகுது. அப்புறம் ஒரு அமைதி. இந்த அமைதிய வந்து அதுக்கு அந்த அலமரல் ஒலியே பரவால்ல. மரண அமைதியா இருக்கே! அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரண அமைதிய வந்து நிதானப்படுத்துறதுக்கு, அந்த பதட்டத்த நிதானப்படுத்துறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வெற்றிலை சீவல போட்டு மெல்றாங்க. மெல்லும் பொழுதும் அவங்களுக்கு சிந்தனையில காதோரத்துல என்ன ஒலிக்குது அப்படின்னா, யாரோ பேசிக்கிட்டு இருக்க மாரி. இதே பதட்டம் தான் இருக்கு. அந்த பேச்சு அப்படின்றது எப்படி அவருடைய காதுல கேக்குது அப்படின்னா, ஒரு குரல் பேசுது. "நான் பார்த்தேன்" அப்படின்னு. அதாவது விமானத்த. இந்த இடத்துல 2ஆம் உலகப் போர்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி அப்படின்னு பார்த்தோம்னா, விமானம் தான். "நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்றது ஒரு குரல். அதற்கு பிறகு தான் "சங்கு ஊதுனா" அப்படின்னு சொல்லி இன்னொரு குரல். "அ விமானமாவது, கத்திரிக்கையாவது அதெல்லாம் நான் ஒண்ணும் பார்க்கல. நான் 1 மணி நேரமா இங்க தான் நின்னுட்டு இருக்கேன். நான் என்ன பார்த்தேன்?" அப்படின்ற ஒரு ஒரு குரல். இன்னொரு குரல், "அப்படியானால் நம்ம பயணம் நாளைக்கு, இன்னைக்கு வரலல்ல. அப்ப நம்ம பயணத்த வந்து நாளைக்கு வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லி இன்னொரு குரல் கேட்குது. இன்னொரு குரல், அதாவது முதல்ல சொல்றாங்கல்ல, "நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாங்க பாரு. அவங்க சொல்றாங்க, "ஏய் விடியட்டும் மகளே, உங்களுக்கு இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரியான குரல் ஒலியே வந்து அவங்களுக்கு மீண்டும், மீண்டும் கேட்கக்கூடியதாக இருக்கு. இது மட்டும் இல்லாம வார்டன்களுடைய பிகில் சத்தம், இடைவிட்டு இடைகேட்டு இவர்களுடைய வாதத்தில் ஆ தடுத்து, தடுத்து இருக்கிறது யாரு அப்டின்னா, அந்த வார்டனுடைய பிகில் சத்தம் அப்டின்றாங்க. ஆ இந்த படபடப்பு அப்டின்றது எப்டி இருக்கு அப்டின்னா, எதையுமே ரசிப்பற்ற ஒரு படபடப்பாக, உயிர் பயத்தை மட்டுமே கைக்கொண்டிருக்கக்கூடிய படபடப்பாக இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஆ எங்கோ நடக்கும் விவகாரத்துக்கு இங்கு பவனி வருகிறது. வாசல் வழி வருவதை தாளிட்டுக் கொண்டால் தடுத்துக் கொள்ள முடியுமா? வெளிக்குரல்கள் எனது செவிப்புலனுக்கு எட்ட விலகி செல்வது போல பிரமை. இப்ப அவங்களுக்கு எப்படி தோணுது அப்டின்னா, இந்த பேசிக்கிட்டு இருந்த குரல்கள் பூரா கொஞ்சம் தூரத்துல போற மாரியான ஒரு அ
அந்த ஒலியினுடைய மங்கள் அவங்களுக்கு கேக்குது. அது படிப்படியாக அந்த ஒலியானது மங்கி ரீங்காரம் என்பது தொலைவுல போகிற மாதிரியான ஒரு உணர்வு. திடீர்னு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, புதுமைப்பித்தன் அவர்கள் விழித்து பார்க்கும் பொழுது, விடிந்து வெகு நேரம் ஆயிடுச்சு. அபாய நீக்கச்சங்கு எப்போது ஊதினார்களோ தெரியாது. வெளிக்குரல்கள் கேட்டன. அதிலே பழைய உயிர்ப்பற்ற படபடப்பு தொனிக்கிறது. இது எல்லாமே என்ன அப்படின்னா, கடைசியில பிரம்ம அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து முடிக்கிறாங்க. இப்ப இந்த படபடப்பு அப்படின்றது எல்லோருக்கும் எப்படியான உணர்வை கொடுக்கிறது அப்படின்றத 2ஆம் உலகப் போரை மையமாக வைத்து அதனுடைய தாக்கம் இங்க வந்தா எப்படி? இப்ப கொரோனாவினுடைய தாக்கம் அப்படின்றது வந்து உலக நாடுகள்ல இருந்துச்சு. அடுத்து அப்படியே இந்தியாவுக்கு வந்தது, தமிழ்நாட்டுக்கு வந்தது. அவரவருடைய மாவட்டத்துக்கு வரும்பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்ததோ, அப்படியான பதட்டத்தை தான் அவரு இந்த பதட்டம் அப்படின்ற படபடப்பு அப்படின்ற சிறுகதையில கொடுத்துட்டு வராங்க. இந்த சிறுகதையானது 1946ல எழுதப்பட்ட சிறுகதைன்னு சொல்றோம். இப்ப நான் சொல்லும் பொழுது கதைகள் வந்து உங்களுக்கு அப்படியே ஆ அப்படியே ஸ்கிப் ஆன மாரி இருக்கும். ஆனா, ஐயா அவர்கள் வந்து அவங்களுடைய எழுத்து நடையிலேயே அவர்கள் பயன்படுத்திய உத்தி ஒன்று, ஆ தவளை பாய்ச்சல் அப்படின்னு ஒண்ணு. நன்னூலார் சொல்லியிருக்கக்கூடிய தவளை பாய்ச்சல். அப்படிதான் இந்த கதைய வந்து தவளை பாய்ச்சல் போல கொண்டு வந்து இந்த படபடப்பு அப்படின்ற ஒன்று மனிதர்களை எவ்வாறு சூழ்ந்து கொள்கிறது அப்படின்றத இந்த கதையில சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நடை அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சிறுகதையை படிக்கும் பொழுது மீண்டும், மீண்டும், மீண்டும் அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த உவமை வியக்க வைக்கிறது. அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த அங்கத உத்தி அப்படின்றது வியக்க வைக்குது. அவர் வந்து வடமொழிய கையாள்றாரு. நெறைய வடமொழி சொற்கள் அதுக்குள்ள இருக்கு. நெறைய ஆங்கில சொற்கள் அதுக்குள்ள இருக்கு. அதே மாரி நாழி அப்படின்ற தூய்மையான தமிழ் சொல்லையும் அவங்க வந்து கையாண்டுருக்காங்க. இது போன்ற அந்த நடையில் தொடர் அமைப்புகள்ல அவர் வந்து அதிகமான உத்திகளை, தனி நடை உத்திகளை அவர் கையாண்டு இந்த படபடப்பு அப்படின்ற சிறுகதைய அவர்கள் சொல்லியிருக்காங்க. வாய்ப்பிற்கு நன்றி தோழர். நன்றி பேராசிரியர். கதை படைப்பாளர் தான் தவளை போக்கில் போயிருக்கிறாரே தவிர உங்கள் கதை சொல்லலில் தவளை போக்கு கிடையாது. அழகா சரியா சொல்லணும்னா நெளிந்து ஊர்ந்து எவ்வளவு எவ்வளவு அழகாக கடத்த முடியுமோ நல்ல அது இன்னொன்னு கம்பேரிட்டிவ் ஒப்பீடு வேற பண்ணீங்க நிறைய இடங்கள்ல உங்களுக்கு நடந்த நீங்கள் பார்த்த சம்பவங்களை ஒப்பிட்டு அந்த படபடப்பு எப்படி இருக்கும் அதை நான் உணர்ந்திருக்கேன். நல்லா இருந்தது அது. நீங்க அந்த படபடப்பை சொன்னதுக்காக நீங்க எடுத்த மேற்கொண்டு அருமை. என்ன திடீர்னு மழை வந்துரும், தண்ணி வந்துரும். அந்த வீட்டை விட்டு போறதுன்னா, அந்த மனம் படுகிற பாடு, அதை விவரிக்க முடியாது. வேற எத வேணாலும் விவரிச்சிடலாம். இப்ப நமக்கு படபடப்புன்னா டாக்டர்ட்ட போனா என்ன பண்ணுது, அது பண்ணுதுன்னா, அதுக்கு ஏதோ ஒரு மருந்து மாத்திரை. இந்த படபடப்பை யாருனாலயும் நிப்பாட்ட முடியாது. அது வந்து மனித மனங்களோடு இணைந்த ஒரு ஒரு அது அது விவரிக்கவே முடியாது. அது 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 மாரிதான். கொரோனா காலத்திலயும் அப்படித்தான். நீங்க நல்லா சரியா ஒப்பிட்டு எல்லா இடங்கள்லயும் கடைசியில கொரோனா கூட ஒப்பிட்டீங்க. கொரோனா காலத்துல என்ன ஒரு கொடுமைன்னா, மாவட்டத்துக்கு மாவட்டம் தடுப்பு வச்சிருப்பாங்க. அந்த மாவட்டத்துக்காரரு இங்கிட்டு வந்துரக்கூடாது. இந்த மாவட்டத்துக்காரரு அங்கிட்டு போயிறக்கூடாது. இத்தனைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள தான். இந்தியாவுக்குள்ள தான். இந்த மாவட்டத்துக்காரர், அந்த மாவட்டத்துக்காரர் வந்துட்டா, "ஐய்யயோ! கொரோனா வந்துருச்சே! இவன் சொல்றத கேட்கிறானா?" அப்படின்னு எனது ஒரு படபடப்பு. அது நல்ல ஒப்பீடு. நீங்கள் ஒரு நல்ல பேராசிரியர் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். நல்ல ஆய்வாளர் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். நல்ல பாடம் நடத்துவதில் திறமையானவர் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். இந்த காலம் வேற என்ன வேணும்? எல்லா நிலையிலும் தங்களை ஒரு நல்ல இலக்கிய ஆளுமையாக நிலைநிறுத்திய அருமை பேராசிரியர் முனைவர் கீர்த்திகா அசோக் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பதிவு செய்கிறோம். நேற்று தான் இதே நேரத்தில் தான் உங்களோடு கேட்டுக்கொண்டோம். இதே நேரத்தில் கேட்ட பொழுது எந்த படபடப்பும் இல்லாமல் நீங்கள் சரியென படபடப்பை ஒத்துக்கொண்டு அதே படபடப்பு இல்லாமல் பயணித்த தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறோம். வழக்கம் போல் பின்னூட்டத்தை எந்த படபடப்பும் இல்லாமல் பின்னூட்டத்தை தொடங்குகிற நம்முடைய தோழர் சிவசுப்ரமணியன் தோழர் அவர்கள். அன்பான தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு புதுமைப்பித்தனின் படபடப்பு என்ற கதையை அருமையாக சொல்லியிருக்கிறான்னு ஒற்ற வரியில சொல்ல முடியாது. ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதாவது மணிக்கொடி இதழ் பற்றி சொன்னாங்க. பிறகு கதை பற்றிய அறிமுக உரையை சொன்னாங்க. ரொம்ப இது சரளமா சொன்னாங்க. கதைய ரொம்ப சரளமா
கதை முழுவதையும் நல்ல மனசுல உள்வாங்கி ரொம்ப சரளமா சொன்னாங்க. தன்னுடைய வாழ்நாள் நிகழ்வுகளையும் குறிப்பிட்டாங்க. எனக்கு பிடிச்சது கதை பற்றிய உத்தி தவளைப்பாய்ச்சல் அப்படின்னு சொன்னது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. தவளைப்பாய்ச்சல்ங்கிற உத்தி ரொம்ப அருமை. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த செயினை திருடிட்டு போனாங்கன்னு ஒன்று சொன்னாங்க. அது நான் அதை பற்றி சொல்லுதேன். அதாவது வேற ஒன்றும் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாம வேலை வாய்ப்பு திண்டாட்டம் அதிகமாக இந்த மாதிரி களவுகள் நிறைய இருக்கும். அதை சொல்றேன். அதோட இந்த ஹெல்மெட் களவுக்கு ரொம்ப வசதியா இருக்கு அவங்களுக்கு. என்ன கேட்டா ஊருக்குள்ள ஹெல்மெட் தேவையில்லை அப்படின்னு இது பண்ணிடலாம். ஊருக்குள்ள மெதுவா தான் போவாங்க. மேலும் இந்த மாதிரி களவு செய்யறவங்க முகத்தை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அதை ஒண்ணு பதிவு செய்யறேன். நான் நினைச்சு சொல்லி பதிவு பண்றேன். அது பாருங்க எவ்வளவு அருமை சொல்றாரு. மோட்ச வாசல் ஊசியின் காது மாதிரி சிறுசா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன அதனால என்ன சொல்ல வர்றாருன்னா, புதுமைப்பித்தன் அதை எவ்வளவு நுணுக்கமா சொல்றாரு பாருங்க. பொதுவாக சொர்க்க நரகம் எல்லாம் நமக்கு இங்க வாழ்ற கால வாழ்க்கை வாழ்நாள்லதான் மேல உலகத்துல இல்ல. இருந்தாலும் அவர் அந்த மோட்சம்ங்கிறத குறிப்பிடுறாரு. ஊசி காது அளவு சிறியதாக இருந்தது அப்படின்னா என்ன, நல்லவங்க குறைவா இருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிறார். பிறகு இந்த ராவணனை சொல்றார், சீதைய பார்க்காமலே அவன் மனசுக்குள்ள பூந்துட்டாங்க. அத மாதிரி நம்ம 2ஆம் உலக போற யாருமே சென்னை இந்தியாவில் உள்ளவங்கள யாருமே பார்க்கல, சென்னையில் உள்ளவங்க பார்க்காமலே அந்த உலக செய்தியானது அந்த நகரத்துக்குள் புகுந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஊமை ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடுத்து 2ஆம் உலக போரை பற்றி நல்லா சொன்னாங்க, விளக்கி சொன்னாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, அமெரிக்கா தான் தயாரிச்சு வச்சிருந்த அணுகுண்டை பரிசோதிப்பதற்காக ஜப்பான் மேல போட்டு பழி வாங்கினது ரொம்ப அருவருப்பான இழிவான செயல். அத எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ இந்த இரவில் தான் படபடப்பு வரும், அது உள்ளதுதான். அதாவது 1946 போது விளக்குகள் வசதி எல்லாம் கிடையாது. அதனால இரவுங்கிறது ரொம்ப பயமா தான் இருக்கும். அதனாலதான் அந்த படபடப்பு உண்டு. பயமும் படபடப்பும் இரட்டை பிறவி மாதிரி. அடுத்து உலகில் எங்கோ ஓரிடத்தில் நடக்கும் போர் என்றாலும், இப்ப எங்க இல்லாம நடக்கு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஈராக் இஸ்ரேல் எல்லாம் நடக்கு. இந்த மாதிரி நடந்தாலும் உலகம் முழுவதும் அது தொற்றிக் கொள்ளுகிறது. அந்த படபடப்பு உலகம் முழுவதும் தொற்றிக் கொள்ளுது. அதுவும் இப்போ உலகமயமாதல்னு வந்துச்சு இல்ல, ரொம்ப அங்க எங்கோ இந்த கடிச்சதுக்கு இங்க நெருங்கிட்டது மாதிரி தங்க விலையெல்லாம் திகிடுமோட கூடியது. 1 லட்சம் போயிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இதெல்லாம் பின் விளைவுகள். அந்த படபடப்பு எல்லாரையும் தொற்றிக்கிட்டதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு பாருங்க, தொட்டில் குழந்தைக்கும் இந்த படபடப்பு தொற்றிக் கொண்டது. ரொம்ப அருமை. அதுதான் புதுமைப்பித்தன். அந்த தொட்டில் குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, இருந்தாலும் அந்த குழந்தையும் படபடப்பு தொற்றிக் கொண்டது அப்படின்னு சொல்றாரு. குளிரால் உடல் நடுங்கும், பிறகு சனங்களின் நரம்பிலேயே இந்த படபடப்பு ஏறிவிட்டது அப்படின்னு சொல்றாப்புல. இந்த பொது போர்னாலே படபடப்பு உண்டாகும். அதை ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார் புதுமைப்பித்தன். இந்த கதையையும் ரொம்ப அருமையாக சொன்ன முனைவர் கிருத்திகா அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. மகாலட்சுமி தோழர். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். முனைவர் கிருத்திகா அசோக் எப்படி ஒரு கதையை எவ்வளவு அழகா அந்த சொல்லாடலோட உடல் மொழியோட ரொம்ப அழகா சொன்னீங்க கிருத்திகா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த கட்டுரைய. இது கதை மாதிரி இல்லை, ஒரு கட்டுரை தான் இது.
அதை எப்படி இவ்வளவு எளிய நடையில உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னது. முதல்ல அந்த கதையை தேர்ந்தெடுத்த விதமே உங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ணணும். அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் படிக்கவே இல்லை, இந்த கதை என்கிட்ட இல்லவும் இல்லை. நீங்க படபடப்புன்னு சொன்னும் போது ஏதோ ஏதோ படபடப்பு நடக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க கிருத்திகா, வாழ்த்துக்கள். அதாவது அறிமுகமே உங்களுடைய புதுமைப்பித்தனை பத்தி அறிமுகமே அட்டகாசமா இருந்தது. அதே மாதிரி நீங்க இந்த செயின் பறிக்கும் திருடர்களை பதிவு செய்யணும் கண்டிப்பா. நீங்க அது இங்க இந்த இடத்துல பதிவு செஞ்சீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. இனிமே இந்த திருடர்களுக்கு ஒரு சரியான சாட்டையடி கொடுக்கணும். அடுத்து இந்த புலம் பெயர்றாங்க இல்லையா, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம் பெயர்கிறவுடைய வழி சொல்லி மாளாது. அப்படி புலம்பிட்டே போறதுனாலதான் அவங்களுக்கு புலம் பெயர்கிறவர்கள் அப்படிங்கிற பேர் கூட வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி இந்த மோட்சத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத கிறிஸ்தவ ஊசியின் நுனி எப்படி இருக்குமோ அந்த வழியாத்தான் மோட்சத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் நல்லா இருந்துச்சு. உலகப்போர், அதாவது அவர் பார்த்த அந்த அன்றைய நேரத்துல அவர் பார்த்த அந்த காட்சிகளை அப்படியே நம்ம கண் முன்னாடி சினிமா மாதிரி படம் போட்டு காட்டியிருக்கிறார். அதை நீங்கள் சொன்ன விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த தவளை பாய்ச்சல் நடைன்னு ஒரு நடையை சொன்னீங்க. அதுக்கு புதுமைப்பித்தன் ஐயாவே ஒரு சின்ன ஒரு 2 வரியில ஒரு இதை சொல்லியிருக்கிறாரு. அதாவது கருத்தின் வேகத்தையே பிரதானமாக கொண்டு வார்த்தைகளை வெறும் தொடர்பு சாதனமாக மட்டும் கொண்டு தாவி தாவி செல்லும் நடை ஒன்றை நான் அமைத்தேன். அது நானாக எனக்கு வகுத்து கொண்ட ஒரு பாதை. அது தமிழ் பண்புக்கு முற்றிலும் புதிது. அதை கையாண்ட நானும் கல்வி கற்றதன் விளைவாக பாஷைக்கு புதிது. இதனால் பலர் நான் என்ன எழுதுகிறேன் என்பது பற்றி குழம்பினார்கள். சிலர் நீங்கள் எழுதுவது பொது ஜனங்களுக்கு புரியாது என்று சொல்லி அனுதாபப்பட்டார்கள். அந்த முறை நல்லதா, கருத்து ஓட்டத்துக்கு வசதி செய்வதா என்பதை அதே முறையில் பலர் எழுதிய பின்புதான் முடிவு கட்ட முடியும். அந்த முறையை நானும் சிறிது காலத்துக்கு பிறகு கைவிட்டு விட்டேன் அப்படின்ட்டு ஐயாவே தன்னுடைய ஒரு நூல்ல பதிவு செய்திருக்கிறார். நல்லா நீங்க தவளை நடையா இருந்தாலும் நீங்க அப்படியே தொடர்ச்சியா ரொம்ப ஒரு இடத்துல ஒரு வார்த்தை கூட விடாம ரொம்ப அற்புதமாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி தோழமே. அந்த சல்யூட் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அடிக்கடி நம்ம பொன் ஏழுமலை தோழர் கண்டிப்பா நினைவுபடுத்துவாங்க. கண்டிப்பா வந்துருவாரு. ஆமா, இல்ல எனக்கு அவங்க சொல்றது சரின்னு தோணுது. அவங்க சொல்றது தவறு இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா முடிந்த அளவு நல்ல சொற்களை நம்ம இந்த அவையிலாவது நல்ல சொற்களை பயன்படுத்தலாம். நான் பல நேரங்கள்ல பயன்படுத்துறதால இப்ப நான் பேசும்போதே நினைச்சுப்பேன், ஐயோ நம்ம ஒரு ஏதாவது மாற்று சொல்லிட்டா உடனே ஏழுமலையா டக்குன்னு சொல்லிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயம். கரெக்டா சொல்றதுன்னா அது ஒரு பயம், அது நல்லதும் கூட. ஏன்னா நம்ம கண்டிப்பா. நன்றி, நல்லா இருந்தது உங்களுடைய பேராசிரியரே. ஒண்ணு இந்த செயின் அந்த சங்கிலி பறிப்புன்னு சொன்னாங்கல்ல, செயின்னு சொல்லக்கூடாது, அவர் பொண்ணு ஏழுமலை பிடிச்சிருவாரு. சங்கிலி பறிப்புன்னு சொல்ற அத ஒண்ணு சொல்றேன். குற்றம் கண்டுபிடிச்சுக்கிறதே பேர் வாங்குற தலைக்கவசம் ஹெல்மெட்னு சொல்லக்கூடாது, தலைக்கவசம் அணிஞ்சிட்டு ஒரு பெண்ணு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காப்புல வந்து செயினை பறிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன செய்ய, பறிச்சதுதான், அவ்வளவுதான். அவங்க போய் அத கடையில ஊருக்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குன்னு வாடிக்கையான சில கடைகள் இருக்கும், தங்க கடைகள். அது இது கவரிங்கயா கொண்டு போ அப்படின்ட்டாங்களாம். உடனே மறுநாள் அதே இடத்துக்கு வந்து அந்த பெண்ணை பார்த்து கவரிங் செயின் போயிட்டு இருக்கியே என்ன அப்படின்னு அடிச்சிட்டு போனாங்களாம். இது உண்மை சம்பவம். நன்றி. நன்றி தோழமையே. கவரிங் என்பது கூட தவறுதான். செயின் சொன்னாரு, கவரிங் சொன்னாரு. நன்றி நன்றி. இல்ல இன்னொன்னு, முலாம் பூசப்பட்ட முலாம் பூசுதல், முலாம் பூசப்பட்டது. ஆமா, இல்ல பொன் முலாம் பூசப்பட்ட நகைகள், பொன் முலாம் பூசப்பட்ட முலாம் பூசுறது தங்க முலாம். சரி, நன்றி தோழமையில. நல்லா இருந்தது. இன்னொன்னு, சிவசுப்ரமணிய சொன்ன செய்தியை நாம பதிவு செய்யணும். நகர்ப்புறங்களில் வருகின்ற பொழுது தலைக்கவசம் இல்லாமல் இருசக்கர வாகனங்களில் பயணிப்பது சரியாக இருக்கும் என்கிற செய்தி கூட நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கான அந்த வேகம் என்பது வரையறுத்திருக்கிறார்கள், ஆனால் அந்த வேகத்திற்குள் யாரும் பயணிப்பதில்லை.
அது ஒரு அது ஒரு ஒரு கடுமையான சட்டங்களால் அதை கையாண்டால் அது நல்லா இருக்கும். ஏன்னா தேசிய நெடுஞ்சாலைகள் அல்லது நெடுஞ்சாலை பயணங்களில் தூரத்து பயணங்களில் தலைக்கவசம் அணியலாம். ஆனால் எங்க திருடு அதிகமா நடக்குது அப்படின்னா, இந்த சந்து, குறுகிய பாதைகள் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்க இடங்கள்ல தான். அந்த இடங்கள்ல எல்லாருமே இப்போ வச்சிருக்காங்க. ஆனால் அது என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த தலைக்கவசம் போட்டு வந்துடுறாங்க. இல்லைன்னா முகத்துல துணிய கட்டிட்டு வந்துடுறாங்க. இது 2யும் நகரங்களில் அதை தவிர்த்தால் நலமாக இருக்கும் என்கிற அது சிவசுப்பிரமணிய அவர்களுடைய அந்த கருத்தை நானும் அதை வலியுறுத்துகிறேன். ஏன்னா அது நிறைய பேர் முகநூல்ல வலையொலியில அந்த காட்சியை பார்க்கிறாங்க. யாராவது உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த அதிகாரியினுடைய கவனத்திற்கு சென்றால் இது சட்டமாக ஆக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லி அடுத்ததாக ராஜாமணி அம்மா. வணக்கம் வணக்கம். அனைத்து கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கதை சொன்ன தோழர் மிக சிறப்பாக சொன்னார். அந்த அனுபவம் அவருக்கு இருந்த காரணத்தினால் அந்த கதைக்குள்ள அவர் ரொம்ப உள்வாங்கிட்டு ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது என்னுடைய மனம் முழுதும் அங்கங்க போர் நடக்கக்கூடிய இடங்கள்ல அந்த மக்களினுடைய படபடப்பு இப்படித்தான் இருக்குமோ, இப்படித்தான் அவங்க ஏதாவது ஒரு ஒலி வாங்கி சத்தம் எழுப்பிச்சுன்னா அப்படியே பயந்துக்குவாங்களோ அப்படிங்கிற நினைப்பிலேயே எனக்கு அந்த இது போயிட்டே இருந்தது. அந்த காலகட்டங்கள்ல இருங்க, அந்த அந்த காலகட்டங்கள்ல சென்னை மேல 2ஆம் குண்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பயந்தாங்க அப்படின்னு எல்லாம் எங்களுடைய பாட்டி சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் ஐயா சொன்னார் பாருங்க இன்னொரு கருத்து, அது எனக்கு கொஞ்சம் நெருடலா தான் இருக்கு. அது வேலை வாய்ப்பு திட்டங்கள் இல்ல, வேலை வாய்ப்பு இல்லைங்கிறதுனால தான் இளைஞர்கள் திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க அந்த திருட்டையே ஒரு சுய தொழிலா ஏற்படுத்திட்டாங்களா, சோம்பேறிகள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு அதுல ஏற்படுது. அது மாதிரி நிறைய இருக்கு. இன்னொன்னு, மக்கள் பயந்துகிட்டாங்க, அதனால தெய்வத்தை அவங்க நம்பினாங்க. அப்புறம் பார்த்த சாரதினா பெரிய கோயிலுக்குள்ள போகணும், அந்த அளவு கூட போகாம பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சிறு தெய்வங்களை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வெளியே கூட போக முடியல, வெளியே கூட போக பயந்துகிட்டு தன்னுடைய கால்களையே நம்பினார்கள். வேகமாக ஓடி போயிடலாம் அப்படிங்கிற கால்களையே நம்பினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கூட அந்த வேகத்துக்கு தயாரா இருக்கிற மாதிரி கால்களை ஆட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொன்னாங்க. ரொம்ப சிறப்பு. நிறைய அந்த காலகட்டங்கள்ல இப்ப செய்தித்தாள் அப்படின்னு இப்ப சொல்றோம், அப்ப பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அந்த செய்தித்தாளுக்கு உண்டான தமிழ் வார்த்தைகள் இல்லாம வடமொழி சொற்களை நிறைய அப்படியே படிச்சிருப்போம். அது நாளிதழ் நாளிதழ் இப்ப சொல்றாங்க. ஏன் முதல்ல பத்திரிகைன்னு தான் சொல்றோம். இப்பதான் நாம சொல்றோம் தனித்தமிழ் வந்ததுக்கு அப்புறம். அதனால அந்த நிறைய வார்த்தைகள் ராஜாமணியம்மா நீங்க தொடருங்க. நீங்க நிறைவு செய்த பிறகு அதை கருத்து சொல்லுங்க. சொல்லிடுறேன். அதனால அந்த காலகட்டங்கள்ல நிறைய இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தி கதையாசிரியர்களுடைய கதை போக்க நம்ம பாக்குறோம். அதுல இந்த ஞாபக பிசகு மத்ததெல்லாம் கூட நம்ம நிறைய படிக்கிறோம், பொருள் புரியும். இவர் எவ்வளவு இதுவா சொல்றாரு பாருங்க, ஞாபக பிசகு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதுல கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. மறதியா சில நேரம் மறந்து போன மாதிரி அப்படிங்கறது ஒண்ணு பார்த்தேன். இன்னொன்னு புலம், இவங்க மகாலட்சுமி தோழர் சொன்னாங்க புலம்பிக்கிட்டே போறதுனாலயோ அப்படிங்கிறாங்க. புலம் அப்படிங்கிறது நிலம், ஒரு இடம் அப்படிங்கிறத குறிக்கும். அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிடுறாங்க அப்படிங்கறதான் புலம்பெயர்ந்த அப்படிங்கிற பொருள் நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா சொன்னாங்க, அருமையாக இருந்தது கதை. அவங்க சொல்ல சொல்ல கதை நம்ம கையில இல்லைன்னாலும் கூட கதை நம்ம அப்படியே நம்முடைய கண்ணோட்டத்துல கொண்டு வந்தாங்க. ரொம்ப சிறப்பு. நன்றி தோழர். ஆமா, நீங்க ராஜாமணி அம்மா சொன்ன செய்தி தான் நானுமே அந்த புலம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பவும் பார்த்தீங்கன்னா நில பதிவேடுகளில் நம்முடைய இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா புல எண் அப்படின்னு தான் இருக்கும். புலம் என்பது நிலம், அது நிலமிட்டு நிலமா மாறுகிற அந்த பொருண்மையில தான் இருக்கும் அப்படிங்கிற செய்தியை நீங்கள் நினைவுபடுத்தினீங்க. நன்றி. அடுத்ததாக
கணேசன் சாத்துரையா நீங்க இன்னைக்கு நிறைவா வச்சுக்கங்க. அறச்செல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி முன்னோட்டம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. புதுமைப்பித்தன் கதாசிரியரை பத்தி அவங்க சொன்ன விஷயங்கள்ல எனக்கு புதுசு, பயனுள்ளதா இருந்துச்சு. அவங்க கிருத்திகா அம்மா அந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கே அவங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். அதுவும் ஒரே நாள்ல படிச்சு அதை சொல்றாங்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். படபடப்பு இல்லாம அழகா அவங்க பாட்டு சொல்லிட்டே வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி இவங்களால இது சாத்தியப்பட்டுன்னு. கதை பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பக்கம் வருது. அதை எடுத்து அதுல வசனங்கள்னு பார்த்தா ஒரு 4 பேரும் ஆளுக்கு ஒரு வாக்கியம் பேசுறாங்க. இதான் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் சொல்லியிருக்காரு. அந்த அம்மா சொன்னாங்கன்னா, ஐயோ அவங்க முன்னாடி எல்லாம் நான்லாம் கதை சொல்லணுங்கும் போது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி அறச்செல்வி நீலாம் கதை சொல்ல போறியான்னு கேக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு சிறப்பா கதை சொன்னாங்க. அம்மாவுக்கு, கிருத்திகா அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நான் பிஎட் பண்ண அந்த காலேஜ்ல, அதனால அந்த கல்லூரியில இருந்து யார் வந்தாலுமே ஒரு பாசம் வந்துருது. ரொம்ப அருமை. நீங்க சொன்ன விதம் தொய்வு இல்லாம, கொஞ்சம் கூட பிசுறாம, திக்காம, திணறாம அருமையா கதை சொல்லிட்டீங்கம்மா. வாழ்த்துக்கள், மீண்டும் பாராட்டுக்கள். இந்த கதையில பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க நடுவுல அந்த படபடப்புக்குங்கிறதுக்கு எளிமையா கொரோனா பீரியட்ல ஜனங்க எப்படி இருந்தாங்க, அந்த செயின் பறிச்சப்போ வெள்ள அபாயம் வந்தா மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு அந்த கதையோட இதை அங்க கொண்டு வந்து நமக்கு புரிய வச்சுட்டாங்க. ஆனா கதாசிரியரோட இந்த கதையை நான் படிச்சேன். இன்னைக்கு படிக்கும்போது கனத்த வர்ணனை இருக்கு. ஒரு தடவை படிச்சா மட்டும் இந்த கதையை ரசிக்க முடியாது, உள்வாங்க முடியாது. நீங்க 2-3 தடவை படிச்சாகணும், மறந்துடும். ஏன்னா அவர் சொல்ற அவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாரு வர்ணனைக்கு. அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தவோ உணர்ச்சிகளை வெளிக்காட்டவோ அவர் அப்படி ஒரு வர்ணனைய வைக்கிறாரு. கொஞ்சம் சற்று கடினம் தான். உணர்வுகள் எல்லாம் ஆழமா சொல்லியிருக்காரு, வர்ணனைகளுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காரு. ஆனா எல்லா வர்ணனையுமே யதார்த்தமா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கொண்டுதான் வர்ணிக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அம்மா சொன்ன மாதிரி வடமொழி வார்த்தைகள் இருக்கு. ஓமை ரொம்ப அதிகம். அதுவும் முதல் பக்கத்தை நீங்க படிச்சு பாருங்க, ஃபுல்லா ஓமை தான். அடுத்து இந்த கதையில அரசியலை நக்கல் அடிக்கிறாரு. அரசியல் துறையில் சந்தர்ப்ப விசேஷத்தை தொத்தி முன்னேறுகிறவர் போலவும் இன்னமும் இருக்காங்க அந்த இது. அது மாதிரி அந்த உலக போரை மையப்படுத்தி அதையும் சொல்றாரு. அடுத்து இலக்கியத்தை கொண்டு வர்றாரு, ராவணனை இலக்கியத்தையும் கொண்டு வர்றாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த சமுதாய பீதி கவ்வியது, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி காத்து எப்போதான் வீட்டுக்குள்ள வரும் போல இருக்கு, அதை அழகா அவர் சொல்றாரு. வழி தவறி நுழைந்த அதீது போல காற்றும் சமயா சமயங்களில் வீட்டுக்குள் எட்டி. அருமையான வர்ணனை. என்ன ஒரு ஓமை சொல்றாரு. அது மாதிரி உலகம்னா எது, அதுக்கு நல்ல விளக்கம் கொடுத்துருக்காரு. நீங்க படிச்சு பாருங்க. இந்த கதைய எல்லாருமே படிங்க, எல்லாருமே படிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த ஒரு நகரத்துல படபடப்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு அருமையா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் லைப்ரரி புக்கு தான், ஆனாலும் கோடு போட்டு வச்சிருக்கேன், என்ன சொல்லுவாங்களோ தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த கதையை பஸ்ஸுக்கு போற அவசரத்துல டிரைவர் கண்டக்டருங்க ஒரு வடையை வச்சு வாங்கி சாப்பிட்டுட்டு ஓடி போய் பஸ்ல இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இதை நீங்க படிக்க முடியாது. நமக்கு பிடிச்ச உணவை எவ்வளவு ஆறாமற உட்காந்து ரசிச்சு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு வர்ணனையும் உள்வாங்குங்க. உள்வாங்கி அனுபவிச்சாதான் இதை முழுமையா நம்ம இந்த கதையை உணர முடியும். படபடப்ப வச்சு இந்த அளவுக்கு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்திய விதம் சாதாரணமானதல்ல. உண்மையிலே புதுமைப்பித்தன் புதுமையானவர் தான். அருமையான கதை, அழுத்தமான கதை. ஆனா படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பொறுமையும், ஆனா படிக்க வேண்டிய கதை இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை சொன்னவங்களும் நல்லா சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் பின்னோட்டம் கொடுத்த எல்லாருமே நான் சொல்ல வந்த கருத்தை சொன்னனால அதெல்லாம் விட்டுட்டேன் நானு. ரொம்ப அருமை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. பொன் ஏழுமலை தோழர்.
ஆ, வணக்கம். ஆ, கிருத்திகா வந்து என்னுடைய உரை வந்து இன்னைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணுச்சு. அதாவது இந்த இளைய தலைமுறை என்னுடைய கிட்ட இந்த மொழியும், கருத்தும், சிந்தனையும் செறிவாக இருப்பது என்பது, அது ஒரு நாற்றங்கால் மேல வளமான நாற்று இருந்தா தான் வருங்கால சமூகம் நல்ல சமூகமாக வளர இயலும். அந்த வகையில கிருத்திகாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 2வது இந்த படபடப்பு அப்படின்ற அந்த சொல்லு வந்து பாருங்க எவ்வளோ அருமையான நல்ல வழக்கு சொல்லுதான். அது அது சொல்லும் பொழுதே படபட அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒலியே வந்து பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய அந்த வேகத்தை, அந்த அமைதியின்மையே சுட்டுது. அந்த அ ஒ பேர்ல ஒரு சிறுகதை ரொம்ப அழகானது. இதில வந்து இந்த சொற்கள் அது கீவேர்ட்ஸ்ன்னுவாங்க ஆங்கிலத்தில. இந்த சொற்கள் சிறப்பான சொற்கள்னு எடுத்துக்கினோம்னா, போர், வெள்ளம், அனுபவம், இறைவன் காப்பாற்றுவான். இந்த 4 சொற்கள வந்து நான் முக்கியமான சொற்களா எடுத்து இந்த கதைய அணுக பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நான் வந்து தமிழ் சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றத வந்து யாரும் குற்றம் சுமத்துறதா நினைக்காதீங்க. அது நான் ஒரு குறைபாடா தான் சுட்டி காமிக்கிறேன். ஏன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவ தமிழ் குடிமகன்ற ஒருத்தர் அமைச்சர். அவரு படித்தவர். அவரு கல்லூரி முதல்வரா இருந்தவர். அவருடைய உரைய கேட்டேன். ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல இருந்த உரையில ஒரு சொல்லு கூட அந்த மேற்கோள் காமிக்கிறத தவிர மீதி எதுவுமே ஆங்கிலம் இல்ல. அன்னைக்கு என்ன யாரோ கன்னத்துல அறைஞ்ச மாரி இருந்தது. அன்னையிலிருந்து தான் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி, கூடிய வரையிலயும் நம்ப வந்து தமிழ் தமிழ் சொற்கள்ல பேசணும். அத வேற நீங்க தனித்தமிழ் அப்படின்னு வேற சொல்லி, அத சொல்றது வந்து எனக்கு ரொம்ப வலியா இருக்குது. தமிழ் சொல்லு அதுதான். ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப பிரயோஜனம் அப்படின்றோம். அதுக்கு பயன்பாடுன்ற சொல்லு நமக்கு தெரியுமா இல்லையா? பிரச்சனைக்கு சிக்கல்ன்ற ஒரு சொல் இருக்கு தெரியுமா? ஞாபகம் அப்படிதுக்கு நினைவாற்றல். இதெல்லாம் இந்த சொல் எனக்கு தெரியாது. வழக்கத்துல இதுதான் இருக்குது. ஆகையினால இந்த சொல்ல நான் பயன்படுத்துறேன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா, நாங்க தவறு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த 3 சொற்களும் தெரிந்த சொற்கள். தமிழ் சொற்கள் தான். தனித்தமிழ்லாம் கிடையாது. தமிழ் சொற்கள் தான். அத தூக்கி பரணியில இருக்கிற பாத்திரத்த தூக்கி பரணியில போட்டுட்டு தேவைன்னும் பொழுது புதுசா பாத்திரம் வாங்குற மாரி இருக்குது. வேற்று மொழி சொல்ல பயன்படுறது. இத நான் வேண்டுகோளா தான் வைக்கிறேன். ஒரு தோழர் சொன்னாங்க, குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குறவங்க இருக்கிறாங்கன்னு என்ன தருமிக்கு ஒப்பிட்டுட்டாங்க. சரி வலி இருக்கத்தான் செய்யுது. என்ன பண்ண முடியும்? சரி சீர்திருத்தங்கள் செய்யும் பொழுது வசைமொழிகளை வாங்க வேண்டியதான் இருக்கும். சரி. அடுத்தது போறேன். போர், வெள்ளம், அனுபவம், இறைவன் காப்பாற்றுவான். இந்த 4 வரிகள்ல. அதாவது போரினுடைய தீமைகள், அது மாரி இயற்கையினுடைய சீற்றம், வெள்ளத்தினுடைய தீமைகள் 2ம் ஒரு மாதிரியான அழிவை உண்டாக்கும். அத பத்தி சொல்றாங்க. அதான் சொல்றாரு ஒரு அறிஞன். "எ ஃபெயில்யூர் இஸ் எ மேன் ஹூ ஹஸ் பிளண்டர்ட் பட் இஸ் நாட் ஏபிள் டூ கேஷ் இன் த எக்ஸ்பீரியன்ஸ்." அதாவது மனிதர்கள் தவறு செய்வது வந்து இயல்புதான். அது தவறு செய்யாத மனிதனே இருக்க முடியாது. ஆனால் தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது என்பதுதான் வந்து அவனுடைய சிறப்பு. அதை விடுத்தால் அது வந்து தோல்விதான், ஃபெயில்யூர் தான். அது மாதிரி இப்போ வந்து போர் உங்களுக்கு தெரியும் இப்போ. இப்ப இஸ்ரேல் போர் காசாவுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, உக்ரைனோட போர் ரஷ்யாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது வந்து மனிதனுடைய கெட்ட குணத்தினால் வந்த அழிவுகள். அதே நேரத்துல இயற்கையுடைய சீற்றம், குளோபல் வார்மிங் பத்தி தெரியும். இயற்கையினுடைய சீற்றம் என்பது எந்த அளவுக்கு நடந்துக்கும், அது மிகப்பெரிய போர். நீங்க சொல்ற உலக போர்களை விட மிக மோசமான போரு இப்ப தற்சமயம் நடந்துட்டு இருக்குது. நான் கனடாவுல இருக்கேன். கலிபோர்னியாவுல வந்து தீ எவ்வளோ மில்லியன் ஏக்கர் வந்து காடுகள் வந்து தீப்பற்றி எரிஞ்சு, அங்க எரியிற அந்த இது வந்து இங்க கனடாவுல கூட பரவி இருக்கு. அந்த வாசம் இங்க கூட வந்தது. நான் இருக்கிற இடத்துல கூட வந்தது. அந்த மாரி நடந்திருக்குது. அதே மாரி டெக்சாஸ்ன்ற ஒரு மாநிலத்துல வந்து மழை 4 மணி நேரம் மழை பெஞ்சதுல, அங்க 100 பேர் இறந்து போனாங்க. 170 பேர் காணாம போயிட்டாங்க. அந்த 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 மழையினுடைய தீவிரத்தன்மை என்ன தெரியுங்களா? 1 செகண்டுக்கு 50 கோடி லிட்டர் வந்து தண்ணி பொழிஞ்சிருக்குது. அது மாரி 4 மணி நேரம் பொழிஞ்சிருக்கு. இந்த மாரியான இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது, என்னதான் நம் அறிவியலில் உயர்ந்து நின்றாலும் கூட, அதை எதிர்கொள்ள முடியாது. அதை ஓரளவுக்கு நடத்தி அதிலேருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியுமே ஒழிய, அது தவிர்க்க முடியாது என்ற சூழல் இருக்குது. அத வந்து எண்ணி நம்ப வந்து இன்றைக்கு அந்த குளோபல் வார்மிங் வான்வெளி சூடேற்றமும், பருவகால மாற்றத்துக்கு காரணமான பலவற்றை தவிர்க்க வேண்டும்
என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த பொருத்தப்பாட்டை வந்து அவர் வந்து முன்னாடியே 40கள்லயே அவர் வந்து புதுமைப்பித்தன் எழுதியிருக்கார் பாருங்க. போர், வெள்ளம் 2த்தையும் தொடர்பு படுத்தி எழுதியிருக்கிறது வந்து மனித குலத்தினுடைய அவலம். ஒன்று இயற்கை சீற்றம், 2வது தானாக செய்த ஒரு தவறுகள். அப்படி இருக்கு. கடைசியா சொன்னாங்க சர்ச்சை பத்தி சொன்னாங்க. அதாவது அதுல ஒரு இது ஒரு படிச்ச ஞாபகம் வருது. The church saves sinners, but science seeks to stop its manufacture. அறிவியல் அதனுடைய மூலத்தை அறிந்து அதை தவிர்க்கிறது. ஆனால் சர்ச்சுன்னு எடுத்துக்க வேண்டாம். கோயில், மசூதி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இருக்கக்கூடிய அவதிகளுக்கு, சிக்கல்களுக்கு, துன்பங்களுக்கு காரணமானவற்றை அறிய முடியாமல் மடைமாற்றுகின்றன அப்படின்றது தான் அதனுடைய பொருள். இதை உணர்ந்து புதுமைப்பித்தனின் இந்த சிறப்பான கதை, இந்த படபடப்பு என்பது மிகவும் அருமையான கரு, இன்றைய தேவை. அதை மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். அதுவும் ஒரே நாள்ல வந்து அவர் தயார்படுத்தி இதை சொல்லியிருக்கிறாருன்னா அவர் நிச்சயமாக மிக சிறப்பான ஆசிரியராக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழமையே. ஐயா பிரபார் ஐயா எதுவும் சொல்றீங்களா? எனக்கு பிரபார் ஐயா வர்றதா எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. ஏன்னா பொறுமையா உட்காந்து என்ன பேசுறாங்க, அவங்க பேசுற ஒழுங்கா சொல்றாங்களா, இல்ல பின்னூட்டம் அவங்கிற பேரையில எல்லாம் கதை அடிக்கிறாங்களா அப்படின்னு கூர்ந்து கவனிக்கும் போது உங்களை என்ன சொல்றது, நான் மற்றவங்களெல்லாம் விட்டுருவேன், உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருப்பேன். என்ன செய்யறாரு ஐயா, என்ன பண்ண போறாரு, யார்கிட்ட பேசுறாரு, அது மட்டும்தான். ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏதாவது ஒரு சில வார்த்தைகள். இல்ல, நல்லா இருக்கு இந்த நிகழ்ச்சி. ஐயா அறம் நீங்க எல்லாரும் செய்யற விஷயம் வந்து ரொம்ப அருமை. இத பண்ணணும். யாருமே பண்ணல, நம்ம தான் பண்றோம். இது மிகப்பெரிய ஒரு தொண்டு. இது பண்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ரொம்ப நன்றி. இல்ல இந்த தொண்டு தான் கடவுளுக்கு செய்யற தொண்டு. நான் அப்படித்தான் பார்ப்பேன். ஏன்னா கடவுள்னா வேற ஒண்ணு கிடையாது. இதுதான் நான் பார்க்கிற கடவுள். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவாக அம்மா நீங்க எதுவும் கருத்து சொல்றீங்களாம்மா? கிருத்திகாம்மா, வீட்டுல உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களை பெரியவங்களா இருந்தாங்கன்னா கண்ணீர் கழிக்க சொல்லுங்க. நன்றி. கிருத்திகாம்மா. ஐயா, முதல்ல இந்த வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. அது மாதிரி பின்னோட்டம் அப்படின்றதுல சில பேர் நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. அந்த கருத்துக்கள்லாம் நான் ஏத்துக்கிறேன். முதல்ல பேசிய ஐயா அவர்கள் அந்த மோட்சத்தினுடைய வழி அப்படின்றது சிறியது அப்படின்றதுக்கு நல்ல மனிதர்கள் வாழ்றது வந்து குறைவு அப்படின்றத சொன்னாங்க. அதையும் நாங்க ஏத்துக்கிறேன். அது ஒரு பாயிண்டா எனக்கு தோணுது. அப்புறம் மேடம் பேசும்போது சொன்னாங்க அதீதி அப்படின்ற, அதாவது காற்றானது அதீதி போல வீட்டுக்குள் வந்து சென்றது. அதீதி அப்படின்னா எல்லையற்ற தன்மையாக. அப்ப அந்த சென்னை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜன நெருக்கடியோடு, மக்கள் நெருக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அங்க என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் எல்லாமே பதட்டத்தின் காரணமாக இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊரை நோக்கி போகும்போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, அத்துவானம் அப்படின்ற ஒரு வார்த்தையை புதுமைப்பித்தன் ஐயா பயன்படுத்துறாங்க. அந்த அத்துவான பகுதிக்குள்ள காற்றானது மிக வேகமாக எல்லையற்று கடந்து என் வீட்டுக்குள்ள, அப்ப இத்தனை காலம் அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னா ஒரு இறுக்கமான நிலையில இருந்திருக்கு. இன்னொன்னு ஆஹ் சூழல், ஆஹ் அந்த வெயிலினுடைய மப்பும் மந்தாரமாக இன்னைக்கு பொழுது இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை புதுமைப்பித்தன் ஐயா பதிவு செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த அந்த சென்னை பகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு வெப்பம் சூழ்ந்த பகுதியாக இருக்கு. சென்னை வெப்பம் அப்படின்னாவே நம்ம வந்து நோக்கக்கூடிய ஒரே பகுதி சென்னை. சென்னையில எத்தனை டிகிரி இருக்கு அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கக்கூடிய பகுதி, அந்த இடத்துல இப்படியான காற்று வருது அப்படின்னா அங்க ஜன நெருக்கடியே இல்லை, பதட்டத்தினால அவங்க எல்லாம் புலம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பதிவு தான் அதிதி அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள ஐயா அவர்கள் பதிவு செஞ்சிருப்பாங்க. அது மாதிரி படபடப்பு அப்படின்றதுலயே சொன்னாங்க. படபடன்னு சொல்றதுலயே படபடப்பு வந்துருது. அது இரட்டை கிளைவியான சொல், இரட்டை கிளைவின்னு சொல்லுவாங்க. படபட சலசல அப்படிங்கிறது வந்து இரட்டை
இரட்டை கிளவி. ஐயா புதுமைப்பித்தன் அவர்கள் படபடப்பு அப்படின்ற சிறுகதையில 7 இடங்கள்ல படபடப்புன்னே அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இத வச்சுதான் அவங்க வந்து அந்த பதட்டம் 2ஆம் உலகப் போர்ல இருக்கக்கூடிய அந்த பதட்டம், படபடப்பானது, படபடப்பையே வந்து 7 இடங்கள்ல பதிவு செய்யும் இந்த சிறுகதை வந்து மிக நேர்த்தியாக, உண்மையாகவே நான் வந்து சிறுகதையெல்லாம் வாசிச்சிருக்கேன். ஆனா, ஒரு சிறுகதைய மறுபடியும் படிப்போமா? இன்னொரு தடவ படிச்சு பார்க்கலாமா? இந்த உவமை இப்படி இருக்கே! இவங்க எப்படிதான் பயன்படுத்தியிருக்காங்க? இந்த சொல்ல எப்படி கையாண்டுருப்பாங்க? இந்த சொல்லுக்கு என்ன பொருளா இருக்கும்? இந்த பொருள பார்க்கும்போது இதுக்கான தொடர்புடைய செய்திகள் என்ன அப்படின்னு, இது கிட்டத்தட்ட நான் காலையிலேருந்து 15 முறை இந்த ஒரு கதைய மட்டும் வாசிச்சிருக்கேங்க. இன்னமும் இந்த கதைய நான் வாசிக்கணும்னு தூண்டுது. படிக்கலாம். இன்னொரு தடவ படிக்கலாம். அப்படின்ற மாதிரியான ஒரு நடை உத்தி புதுமைப்பித்தன் சிறுகதை ஐயா அவர்களுடைய அந்த சிறுகதையில இருக்கு. உண்மையாகவே இந்த சிறுகதையை படித்து புதுமைப்பித்தன் ஐயா அவர்களை மிக, மிக, மிக சிரம் தாழ்ந்து நான் வணங்குகிறேன். இந்த பின்னூட்டம் வழங்கிய அத்தனை தோழர்களுக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை உடன் அளித்து, நீங்க உங்களால முடியும் அப்படின்னு ஒரு ஊக்கத்த குடுத்த தோழர் அவர்களுக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. அதிதி அப்படின்னா விருந்தினர் அப்படிங்கிற பொருள் உண்டு என பேராசிரியர் அம்மா ராஜாமணி அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க. அதையும் எல்லாருக்கும் தெரியணுங்கிற எல்லையற்ற தன்மை அப்படின்னு ஒரு பொருள் உண்டுங்க ஐயா. நன்றிடம்மா, நன்றிடம்மா. நன்றி, நன்றி. நிறைவாக பின்னூட்டம். ஆனா இனிமேல் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு தோணுது. ஏன்னா பெரும்பாலும் 9:15க்கு நிறைவு பண்ணிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம். நிறைவு பின்னூட்டமாக நம்முடைய எப்போதும் நான் அடிக்கடி சொல்றது மாதிரி தான் சாத்தூர் சிங்கம் கேள்வியின் நாயகன் ஐயா கணேசன் ஐயா அவர்கள் நிறைவாக. வாழ்க வளமுடன். இன்றைய கதை படபடப்பு. இந்த கதையை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் படபடப்பா தான் இருந்துச்சு. நான் படிக்கும் போதும் என்ன இந்த படபடப்பு வந்து இதை வந்து கிருத்தியா வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த போர்க்காலங்களில் ஏற்படக்கூடிய மக்களிடத்தில் ஏற்படக்கூடிய படபடப்பத்தான் வந்து நம்ம புதுமைப்பித்தன் ஐயா அந்த கதையா அமைச்சிருக்காங்க. அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இது வந்து ஒரு கோர்வையாக வருகிறதா என்று நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அம்மா சொன்ன மாதிரி தவளை தாவல், தவளை தாவி தாவி போற மாதிரி அந்த படபடப்பு வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ற மாதிரி கொண்டு போனாங்க. ஆனா நம்மளுடைய நடைமுறைகளில சமுதாயத்துல மக்களிடத்தில் இருக்கக்கூட படபடப்பெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவர் அந்த உவமைகள்லாம் சொல்லாம நிறைய வந்து தாவி 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 சென்று சொல்லியிருக்காங்க. ஆனா அது உவமைகளா எடுத்துக்கிட்டா கூட நம்ம படிக்கும்போது திருப்பி திருப்பி அதை படிச்சாதான் அதை வந்து புரியுற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே ஒரு மாணவன் வந்து தேர்வுக்கு போகிறான். அவன் தேர்வுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா என்ன அவன் படித்த ஆஹ் கேள்விகள் வந்துருமோ, நல்லா எழுதிடலாமோன்ற ஒரு படபடப்பு வந்துரும். அப்ப அந்த வினாத்தாள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற வந்து படபடப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு நம்ம நினைக்க முடியும். இன்னொன்னு ஆய்வே பண்ணவில்லை. அதாவது குழந்தை பிறக்க போது ஆய்வு பண்ணவில்லை. ஆய்வு பண்ணாத குடும்பத்தினருக்கு வந்து என்ன ஒரு படபடப்பு இருக்கும்னா, ஆணாக இருக்குமா, பெண்ணாக இருக்குமா என்ற ஒரு படபடப்பு இருக்கும். அப்ப இப்படியெல்லாம் ஒரு சமூகத்துல இருக்கு. ஒரு 2 அணிகள் வந்து அதாவது கால்பந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். 2 அணிகளும் சம பலத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 2 அணிகளுக்குமே அவர்களுக்கான இலக்கான இவங்களும் ஒரு 2 கோல்கள், அவரும் 2 கோல்கள் அடித்து விட்டார்கள். அப்ப இறுதி நேரத்தில் அவருடைய வெற்றியை தீர்மானிப்பதற்கு இன்னொரு கோல் வேண்டியது இருக்கும். அப்ப அத வந்து அவங்களுக்கு இருக்காது. அந்த விளையாடக்கூடிய அணியில இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இருக்காது. ஆனால் அதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து அந்த படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த படபடப்பு ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பார்த்து கொண்டிருப்பவர்கள் எந்த அணியை சார்ந்து அவருடைய மனம் செல்லுகிறதோ அந்த அணி வந்து ஒரு கோலை போட்டு விட்டோம்னா அந்த ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்படி வந்து நாம் நிறைய செய்திகளை வந்து படபடப்புக்கான செய்திகளை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஐயா பொன்மொழி ஏழுகளுமே சொன்னாங்க, ஒண்ணு போரு, அடுத்து வெள்ளம். அது உண்மைதான். போர் இருக்கும்போது இப்படி எல்லாம் நம்மளுக்கு நடக்கக்கூடுமோ, வந்துருமோ, தலையில விழுந்துருமோ, அந்த விமானத்தை கொண்டு வந்து குண்டை போட்டுருவானோ, அதே மாதிரி வெள்ளம் வந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்தவுடன் அந்த அறிவிப்பு அந்த வெள்ளம் நம்ம வீட்டை நோக்கி வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு. அப்ப இது போல ஒரு
எளிமையான ஓமைகள் ஓமானங்கள் நிறைய இருந்தா கூட புதுமை பித்தன் ஐயா புதுமையாக கையாள வேண்டும் என்ற நோக்கத்துல இந்த படவடப்புங்கிற கதையை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நானும் வந்து ஒரு இப்போதைக்கு எனக்கு வந்து அந்த எனக்கு கிடைத்த அந்த நூல்ல வந்து இந்த கதை இல்ல. இருந்தா கூட நான் சமீபத்துல இந்த வந்து முகநூல்ல நான் படிச்சேன். படிக்கும்போது கிருத்திகா சொன்ன மாரி இத வந்து திரும்ப திரும்ப படித்தால் தான் இது வந்து நம்ம மனசுக்குள்ள தங்குற மாரி இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற நமக்கே வந்து திரும்ப திரும்ப படிச்சா தான் அ புரிந்து கொள்ள முடியுது என்றால், சாதாரணப்பட்ட மனிதர்களாக ஒரு படிப்பு ஒரு வாசனை தெரியாத, இல்ல வாசிப்புகளுடைய ஒரு விருப்பம் வேணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இது ஈஸியா முடியுமா? அப்படின்னா சொல்ல முடியாது. ஒரு நல்ல கதை. ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஒரு மனநிறைவா இருக்கு. ஏன்னா எப்பவுமே நாம எடுக்கிற செயல்பாட்டில் பங்கேற்பாளர்களும் கதை சொல்லிகளும் தங்களுக்கான அந்த பங்களிப்பை உணர்ந்து செயல்படுகின்ற பொழுது அந்த அவை மகிழ்வடையும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். நாளைய நிகழ்வாக நம்மோடு பயணிக்க இருப்பவர் முனைவர் முருகேஸ்வரி அவர்கள் நாளைய தினம் கதை சொல்வதற்காக புதுமை பித்தனுடைய 2 உலகங்கள் என்கிற கதையை சொல்வதற்காக இரா முருகேஸ்வரி அவர்கள் கதை சொல்ல இருக்கிறார்கள். நாளைய தினமும் இணையுங்கள் தோழமைகளை. நேர நீட்டிப்பு என்பது நல்ல கதைகள், நல்ல கருத்துக்கள் பரிமாறப்படுகின்ற பொழுது நேர நீட்டிப்பு என்பது அது இயல்பானது என்று அந்த கருத்தையும் சொல்லி தோழர்களே, எனக்கு மீண்டும் மீண்டும் பிரபாகர் ஐயா தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, இவ்வளவு நேரம் ஒதுக்கி நமக்காக அவர் இணைகிறதுங்கிறது வந்து ஒரு மன மகிழ்வு, மன நிறைவு. நாம இன்னும் கூடுதலா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. இன்னைக்கு பொன் ஏழுமலை ஐயா கூட நம்மோடு பேசுகின்ற பொழுது சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அவரெல்லாம் நான் வியந்து பார்க்கிறேன். நானுமே சொன்னேன். ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு ஒரு பேராசிரியர்கள் கூட இந்த மாதிரி பணிகள்லாம் தட்டி கழிச்சு ஓடுறாங்க. இப்ப நம்ம இந்த புலனக்குழுவிலே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் இருக்காங்க. இணைகிறதுக்கு என்னமோ பயப்படுறாங்க. ஏன்னு எனக்கு புரியல. அது அது நல்லது கிடையாது. ஒரு மனிதன் என்பவன் ஊதியத்திற்காக வேலை பார்க்கிறான் என்றால் அவன் இலக்கியவாதி என்று சொல்ல முடியாது. இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. குறிப்பாக தவத்திரு குன்றக்குடி பெரிய அடிகளார் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஆசிரியர் பணி என்பது அறப்பணி என்று சொல்லுவார்கள். அந்த அறப்பணியில் இணைத்துக் கொண்டிருக்கிற மகத்தான பணியோடு பயணித்த அத்தனை ஆளுமைகளுக்கும் நன்றி சொல்லி, தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தோழர் ஜீவா அவர்களினுடைய சிந்தனை கனவுகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்கள் இல்லங்களில் இணைப்போடு இணைந்திருப்போம். நன்றியும் வாழ்த்துக்கள்.